திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி, சத்குருநாதரின் பேரருளால் இந்த அறத்துப்பாலினுடைய சாரத்தை நாம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு திரும்பி பார்த்தல் அப்படிங்கிற விதத்துல என்ன படிச்சோங்கிறத ஒரு தடவை மனசுக்கு ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கடைசியா நம்ம வெஃகாமை அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய பொருளை பார்த்தோம். இப்போ நாம புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இன்று நாம நம்முடைய திரும்பி பார்த்தலை செய்யணும். இந்த புறங்கூறாமை அப்படிங்கிறதுக்கு எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, நீ நல்லதே செய்யலைனாலும் பரவாயில்லப்பா, நீ அறம் செய், அறம்ன்ற வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டியா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா நீ அடுத்தவனை பத்தி மட்டும் பேசாத. காரணம் என்ன அப்படின்னா, நீ இதுவரைக்கும் ஏதாவது நல்லது செஞ்சிருந்தனா கூட அது கூட போயிடும். அந்த அளவுக்கு இந்த புறங்கூறுதல் என்பது மிக தீமையை விளைவிக்கக்கூடிய செயல். நீ அப்படிதான் இருப்பேன் நானு அப்படின்னு நீ நினைச்சியானா அதுக்கு நீ சாகிறது கூட பரவாயில்ல. அது சாதல் அப்படிங்கிறார். ஏன் சாதல்? என்ன இவ்வளவு ஹார்ஷா சொல்றாரே வள்ளுவர் அப்படின்னு சொன்னா, இந்த பிறவி பயனை நீ இழந்து விட்டாய்ன்னு அர்த்தம். நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதனாக இருப்பதற்கு எதுக்காக நம்ம இந்த பிறவிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பிறவியை நாம பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அறங்களை கடைபிடிக்க வேண்டும். உன்னால கடைபிடிக்க முடியல அப்படின்னா இந்த பிறவி உனக்கு பயன் இல்லாத போய்விடுகிறது. அப்ப நீ இருந்தாலும் இறந்தாலும் ஒன்றுதான். விழிந்தாரில் வேறல்ல மன்ற நம்ம இதுல பிறனில் விழையாமையில இதே கருத்தை பார்த்தோம். இந்த அறத்தை உன்னால கடைபிடிக்க முடியலன்னா அதுக்கு நீ உனக்கு ஈக்குவல் டு டெட் பர்சன் தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக இந்த அறமானது நம்ம கடைபிடிக்க வேண்டும். சில பேருக்கு அரிக்கும் கடந்து ஏதாவது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லணும், யார்கிட்ட சொல்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நீ அவன் முன்னாடியே போய் சொல்லேன் அப்படிங்கிறார் வள்ளுவர். கண்ணின்று கண்ணறச் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நீ முதல்ல அவன் முன்னாடி பேசுறதுக்கு கத்துக்கோ. யாரை நீ புறம் கூறணும்னு நினைக்கிறியோ அவர்களுடைய குறைகளை அவர்களிடமே சொல்லு. அது ஏன் இந்த கடைசி குரல்ல சொல்லிடுறார்? நான் என்னுடைய குற்றங்கள் எப்படியோ அது மாதிரிதானே மற்றவர்களுடைய குற்றங்களும். எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. நான் என் குற்றங்களை நான் அலசி ஆராய்ந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு அப்படின்னு என்னைக்காவது நான் பண்ணினேன்னா அப்ப நான் அடுத்தவனுடைய குற்றத்தை ஆராய முடியும். என் குற்றம் எப்படியோ அது போலத்தான் அவனுடைய குற்றமும் என்பதை புரிந்து கொள் ஃபர்ஸ்ட். அதுக்காகத்தான் இந்த அதை நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை போய் மற்றவர்களிடம் சொல்ல மாட்டோம். சில பேர் நல்ல வாய் அழகா பேசுவாங்க, வக்கனையா இருக்கும் பேச்செல்லாம். ஆனா அவங்களுடைய பேச்சுல இருந்து தெரிஞ்சிடலாம் அவங்க நிறைய அறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் அழைச்சிட்டு தனியா பேசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறங்கள்லாம் சொல்ற இடத்துல இருந்து கொஞ்சம் தனியா அழைச்சிட்டு கொஞ்சம் பர்சனலா பேசி பார்த்தோம்னா எவ்வளவு சாக்கடையாக இருக்கிறது அந்த மனம் அப்படிங்கிறது அப்ப தெரியும். ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு தெரியும். இப்ப நிறைய சோசியல் மீடியால எல்லாம் சாக்கடை தான். இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனை திறந்தாச்சுன்னா சாக்கடை தான் அது. எல்லாம் அப்படி அப்படியே கொட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு எண்ணம், அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத காமிக்கிறாரு. அப்ப நீ அப்படி இன்னொருத்தனை பழி சொல்லணும்னு நினைச்சியானா உன்னோட பழி என்னன்னு முதல்ல நினைச்சு பாரு. அப்படி நினைச்சு பாத்தியானா உன்னால சொல்லவே முடியாது. நான் என்ன பர்ஃபெக்டா? நான் மிஸ்டர் பர்ஃபெக்டா இருக்கிற போதுதான் இன்னொருத்தனுடைய இம்பர்ஃபெக்ஷனை நான் எப்படி பேசணும். ஹோல் வேர்ல்ட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ஒன்லி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யாருமே இங்க பர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே பர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. முதல்ல இந்த 2 டாக்டரினை புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னொருத்தர் மேல ஒரு உவர்த்தலோ காய்த்தலோ இருக்கவே இருக்காது. அது தேவையும் இல்லை. அவரவர்கள் இயல்பு படிதான் நடக்கிறார்கள்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? சதுஷம் சேஷ்டதே சஸ்யாகா பிரகிருதே ஞானவானபி. எல்லாம் அப்படித்தான்ப்பா இருக்கு. நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறச்சே நாம எதுக்காக இன்னொருத்தரோட குறைகளை எடுத்து பேசணும்? பர குண தோஷத்தை பத்தி நம்ம ஏன் பேசணும்? அது பேசக்கூடாது. இப்பதான் பார்த்தோம் அசூயை அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதனால இந்த புறம் கூறாமைங்கிறது எதனால ஏற்படுகிறது? இதெல்லாம் தான் ரீசன்ஸ். முன்னாடி போனதெல்லாம் நமக்கு வெறும்ன சொன்னது கிடையாது. அழுக்காராமை அதெல்லாம் வெறும்ன சொன்னது கிடையாது. அதெல்லாம் வளர வளர என்ன ஆகும்னா நம்ம அடுத்தவனை பத்தி பேசுவோம். அது பேசக்கூடாது அப்படிங்கிற அப்ப நட்பை பற்றி அவனுக்கு சரியா தெரியல. அதனாலதான் அவன் இப்படி புறம் பேசி நட்பை கலைக்கிறான் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை முன் வைக்கிற. இந்த புறம் சொல்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கெடுதல்.
அப்படின்னு சொன்னா, அவனெல்லாம் இந்த உலகம் தாங்கிட்டு இருக்கே, அது இயற்கைக்கு இருக்கக்கூடிய கருணை அப்பா! அப்படின்னு கடைசியில முடிச்சு சொல்லிட்டாரு இந்த மாதிரி, "உன்னுடைய குற்றத்தை நீ முதலில் பார். அடுத்தவனுடைய குற்றத்தை பார்ப்பதற்கு முன்னால் உன் குற்றத்தை முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோ. உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு எல்லாமே. அதுக்கப்புறம் அடுத்தவன பத்தி பேசு." அ உல உ என்ன சொல்றது? இந்த வெளிப்புற தோற்றத்தை பற்றி பேசுவதா இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பேசுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம ஆள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்? ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பண்ணினா இதுலயே மைண்ட் போயிடும். அப்ப இந்த பிறவி சார்ந்தமாகாது. அதத்தான் முன்னாடி சொன்னேன். அப்ப நீ இறந்தவனுக்கு சமானம் தான். உனக்கு இந்த பிறவி வேஸ்ட் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. இந்த வாய்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு அவயவம் அப்படிங்கிறத நம்ம இந்த 2 அதிகாரங்கள்லயே நம்ம நெறைய புரிஞ்சுக்கிறோம். முன்னாடி இனியவை கூறல்ல சொன்னார், இனிய சொற்களை பேசணும் அப்படின்னு. இங்க புறங்கூறாமையில எப்படி நம்மளுடைய வாக் வன்மையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஆங்கிள் சொன்னார். இன்னொருத்தருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருக்காதே மற்றவர்களிடம் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்தது சொல்றார், பயனற்ற சொற்களை பேசாதே. 1 மணி நேரம் பேசியாச்சு போன் எடுத்து. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு வைக்கும்போது, இன்னென்ன விஷயங்கள்னால இன்னென்ன பயன்கள் கிடைச்சது. இத்தனை விஷயங்கள் பேசினோம், இத்தனை பயன்கள் கிடைச்சது. எழுத முடியுமா உன்னால? அப்படி எழுதினானா தான் அந்த டாக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லையா பேசாத கம்முனு இரு. ஒண்ணும் அவசியம் இல்ல. நம்ம பேசி என்ன இந்த இந்த உலகத்த ரவுண்டுல இருந்து தட்டையா மாத்திட போறோமா நம்ம? ஒண்ணுமே ஆகப் போறது கிடையாது. ஆனா உட்கார்ந்து மணிக்கணக்கா பேச்சு. பேச்சுனால என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயம். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்றது என்ன அப்படின்னா, 4 பேர் சேர்ந்து இருக்கிறச்சே முகம் சுளிக்கிற மாதிரியான வார்த்தைகள் முதல்ல பேசாது. உன்னுடைய நாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு கருவி அது. அந்த உத்தமமான கருவிய உத்தமமான விஷயங்கள் சொல்றதுக்கு மாத்திரம் பயன்படுத்து. நீ எப்போ உன்னால அந்த மாதிரி சொல்ல முடியலையோ, வாய மூடிட்டு இரு. அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. "பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எண்ணப்படும்." அந்த எல்லாரும்ல நீங்க படிச்சவன், படிக்காதவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், தகுதி உள்ளவன், தகுதி இல்லாதவன் எத வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இது கிண்டல் அடிப்பாங்க. ஐயய்ய! இப்படி பேசுறான் பாரு. இப்படியா ஒரு வார்த்தைய பேசுவான். இன்னைக்கு இன்னைக்கு முன்னாடிலாம் மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருந்தது. மேடைக்குன்னு ஒரு பாஷை இருந்தது. மேடைக்குன்னு ஒரு நல்ல தமிழ் இருந்தது. இப்ப எதுவுமே இல்ல. இப்ப எல்லாருமே பல்லார்முனிய பயனில சொல்லுவாராத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மேடை ஏறியாச்சு, மைக்க குடுத்தாச்சுன்னா போதும். எனக்கு தான் கிடைச்சது மைக்கு அப்படின்னு வாயில என்ன வருதோ அதெல்லாம் பேசிக்கொண்டு, அது முன்னுக்கு பின் முரணாக என்ன வேணாலும் பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப சமீப நாகரிகமாக பார்க்கிறோம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு. இத கம்பேர் பண்றார். நீ நல்ல பழகின ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணினாக்க கூட, அதை விட கெடுதல் எது தெரியுமா? நீ 10 பேர் முன்னாடி தவறான சொற்களை உபயோகித்து நீ பேசுறது அதை விட கெடுதல். ஏன்னா, இதுக்கான எஃபெக்ட் லேட்டா தான் தெரியும். இது கூட அவன் பழகிட்டான் அப்படிங்கிறதுனால அந்த எஃபெக்ட் சம்டைம்ஸ் இல்லாம டைல்யூட் கூட ஆயிடலாம். அவன் மன்னிச்சு கூட விட்டுருவான். ஆனா நீ 10 பேர் முன்னாடி சொன்ன வார்த்தை நிக்குமே. அதனால உன் வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம். அந்த சொல்லுக்கு வீரியம் அதிகம். அதனால சொல்லை பார்த்து உபயோகிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறத சொன்னார். நீ பேசுறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு உண்மையிலேயே இந்த நன்மை தரக்கூடிய விஷயங்களை பேசக்கூடியவனா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியும்னா ஊரை சுத்தி மூக்க தொட்டான் அப்படின்னா விஷயமே தெரியாதுன்னு அர்த்தம். சும்மா பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்கான்ப்பா வாயில வந்தது. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். சோசியல் மீடியால சொல்ல வேண்ட விஷயத்த நீங்க ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியும். ஆனா அதுக்கு ஒரு 15 நிமிஷம் திருப்பி 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 சொன்ன விஷயத்தையே சொல்லி சொல்லி அதுல ஒரு சாரம் இருக்காது. நமக்கு 15 நிமிஷம் தண்ட செலவா போயிடும். நம்ம ஏதோ அந்த கேப்ஷனை பார்த்து ஏமாந்து போய் உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது கதை. அதுக்குதான் அதெல்லாம் அப்படியே ஓட்டி விட்டுறது. எதையுமே பாக்குறது இல்ல. ஒன்லி ரெஃபர்டு வீடியோஸ். அதை தவிர எதுவும் பாக்குறது இல்ல அப்படின்னு ஒரு பிரதிஜை எடுத்துக்கணும் நம்ம இப்போ. அந்த மாதிரி இருக்கு இந்த சோசியல் மீடியாவுடைய இது. அப்ப வாய் பாருங்க. எத்தனை வாய்கள், எத்தனை விஷயங்களை, எத்தனை மோசமா, எத்தனை தேவையில்லாததை பேசிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதைத்தான் சொல்றேன். முன்னாடி சொன்னார். நம்ம இதுல பாத்தீங்கன்னா 97வது குறள் இதுல ஆஹ் இனியவை கூறல்ல ஒரு அழகான விஷயம் பார்த்தோம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்ற பண்பின் தலை பிரியாச்சல் சொன்னார். இங்க பாருங்க அதே விஷயத்த வேற ஆங்கிள் சொல்றார். நயன் சாரா நன்மையின் நீக்கும். அது நயன் ஈன்று நன்றி பயக்கும். நீ ஒழுங்கா பேசினியானா அது நல்ல நல்ல நன்மையை செய்து நல்ல விஷயம் நல்லதை தரும். ஆனா இங்க என்ன பண்றது? நீ நல்லா பேசலன்னு வச்சுக்கோங்க, பயனற்ற சொற்களை பேசினாயானால் அது நயன் சாரா நன்மையின் நீக்கும். எல்லாம் நல்லதெல்லாம் உன்கிட்ட இருந்து நீக்கி விடும். அது பயன் சாரா பண்பின் சொல் பல்லாரதற்கு.
அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி திட்டுறார் அடுத்து. உனக்கு உனக்கு நல்லா பேசறதுக்கு தெரியாது, நல்ல வார்த்தையே சொல்ல தெரியாது, வாயை திறந்தாலே உனக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் தான் வரும், இல்ல உனக்கு மத்தவங்க வந்து சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் உன்னால சொல்ல முடியும் அப்படின்னா, நீ மனுஷன்னு உன்னை எடுத்துக்க முடியாதப்பா, மக்கட் பதடின்னு தான் உன்னை எடுத்துக்க முடியும். த வேஸ்ட், மனிதர்களிலேயே இருக்கிறதுலயே வந்து வேஸ்ட் நீ தான். இப்ப இதெல்லாம் போடும் வேஸ்டட் அப்படின்னு எல்லாம் இப்போ குழந்தை எல்லாம் இந்த இதுல எல்லாம் மீன்ல எல்லாம் போடுது. என்னது அது? அசிங்கப்பட்டுட்டான்னு அர்த்தம் அது. அந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய அது எல்லாமே இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த பிறவியை கொடுத்திருப்பது உனக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு தான். நீ அதை விட்டுவிட்டு இல்லாத பொல்லாததும் பண்ணி கொண்டிருக்கிறாயே, பிறவியை வீணடிக்கிறாய் அப்படிங்கிறது தான் இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த யார் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ற. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார். எத்தனை பேர் சொல்ல மாட்டாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறார், சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. எப்போ பயனில சொல்லாமை நன்றுனா, நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நல்லா படிச்சவர் தான் அவரு, நல்ல இது விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஒரு குழந்தைய கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, நீ எங்க படிக்கிற, உங்க அம்மா என்ன பண்றா, உங்க அப்பா என்ன பண்றா, உன் காத்தாலேந்து எத்தனை மணிக்கு எழுந்துப்ப, அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, காத்தால உங்க வீட்டு ரொட்டீன் என்ன, ஏதாவது தெரிஞ்சு உனக்கு ஏதாவது ஆக போறதா, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போட்டு போட்டு கல் அவுட் பண்ணி வீட்டுல இருக்கிற விஷயங்களை வாங்கிக்கிறார். என்னத்துக்கு வாங்கிக்கிறார், ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. பயனில பேசாதது நன்று. நீ நல்லது சொல்லாட்டியும் குழந்தைய கூப்பிட்டு, அம்மா இங்க வா, நீ வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நீ இத்தனை பேர் இருக்கிறச்ச எப்படி பேசணும்னு உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு ஒரு நல்ல குரல் சொல்லித்தரேன், இல்ல உனக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லித்தரேன், நீ அதெல்லாம் சொல்லலைனாலும் பரவாயில்லப்பா. ஆனா நீ என்ன பண்றன்னா அனாவசிய விஷயத்த அந்த குழந்தை கிட்ட பேசுற. அப்ப இந்த குழந்தை என்ன நினைக்கும், நம்ம யார்கிட்டயாவது பேசினா இப்படி எல்லாம் பேசணும் போல இருக்குன்னு நீ ஒரு முன்மாதிரியே காமிக்கிற. தேவையா இது? இது என்ன வயசுக்கு எதை பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. ரொம்ப வயது வருத்தமா இருந்தது சொல்லி, எங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன் இந்த குரலை சொல்லி. பாருமா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு. அப்ப என்னன்னா, நமக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும். யார்கிட்ட எவ்வளவு பேசணும், என்ன பேசணும், ஒரு சபையில எப்படி பேசணும், சபைக்குள்ள நாம சபையில முன்னாடி இருக்கிறவங்களா இருந்தா எப்படி பேசணும், மேடையில இருக்கிறவங்களா இருந்தா எப்படி பேசணும், எல்லாவற்றுக்குமான நாகரீகங்கள் நமக்கு தெரியணும். அது முக்கியமா படிச்சவர்களுக்கு தெரியணும். இதை சொல்லியிருக்க. அடுத்தது என்ன சொல்றார், யாருமே அறிவு இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்கப்பா இந்த பயன் இல்லாத சொற்களை பேசுவது என்பது அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய செயல். அப்ப நாம டிசைட் பண்றோம் யாருக்கு அறிவு இருக்கு. எனக்கு அறிவு இருக்கு, நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாராவது என்ன வந்து ரேங்க் பண்ற அளவுக்கு நான் என்ன வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறநூல்கள் நாமளே ரேங்க் பண்ணதான் சொல்லி கொடுக்கறது. இன்னொருத்தரோட ரேங்கிங்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி நம்மள பண்றது அறநூல்கள். அதனாலதான் அறநூல்கள் வந்து என்னைக்குமே அதுதான் நமக்கு கைடன்ஸ் நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இன்னொருத்தர் வந்து நம்மள ரேங்க் பண்ணி இதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நாமளே நமக்கு ரேங்கிங் போடுறோம். சோ இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அரும் பயன் ஆயும் அறிவினார். வந்தா எதுக்கு பர்பஸ் ஆஃப் பர்த் உனக்கு, அதை நீ ஆயிர அப்படின்னா ஆயிரன்னா அதை ஆராய்ச்சி செய்கிறாய் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி இந்த ட்ரிவியல் விஷயங்களுக்குள்ள நீ உன்னுடைய புத்தியை செலுத்த மாட்டாய். மிகவும் தேவையற்ற விஷயங்கள்ல உன் புத்தி போகாது. அதே மாதிரி பொருள் இல்லாதவற்றை மறந்து கூட நீ பேச மாட்டாய். உண்மையிலேயே உனக்கு அரும் பையன் ஆயும் அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீ பேச மாட்ட. கடைசியா ஃபைனலா முடிச்சுடுறார், பயனற்ற சொற்களை பேசாதீர்கள், பயனுள்ள சொற்களை மட்டும் பேசுங்கள் அப்படின்னு முடிச்சுடுறார். இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம், மனம் வாக்கு காயம் சொன்னேன் நான் முன்னாடி, இதெல்லாம் பாடம் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். மனதால் நினைப்பது, சொற்களால் பேசுவது, வெளிப்படுத்துவது, செயல்களால் வெளிப்படுத்துவது. அடுத்தது தீவினை அச்சம் போடுற. வினைனாலே செயல்தான். இந்த செயல் நீ வந்து தீவினையான செயல்கள் செய்யாதப்பா. ஏன்னா யார் செய்வாங்க தெரியுமா, யாருக்கு வந்து நல்ல ஒரு அறத்தை பற்றிய அறிவு இல்லையோ அவர்கள் தான் செய்வார்கள். அறத்தை பற்றிய அறிவு இருக்கிறவர்கள் நிச்சயமாக அது பக்கம் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த தீயவை அப்படிங்கிறது தீயதை கொடுக்கிறது, ஆனா அது தீய விட ரொம்ப மோசமானது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விட. முன்னாடியே தீயோடைய இதை வந்து காமிச்சிருக்கு. தீ கூட பரவாயில்ல, உன் நாக்கு இதுனாக்க பிரச்சனை அப்படின்னு. அங்க தீ வந்து சுடும், ஆனா அது வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தும், ஆனால் அது ஆறிவிடும். இங்கேயும் அதே அர்த்தம் தான். தீயவை தீய பயத்தலாம், தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
நான் செஞ்ச ஒரு கெடுதல் இருக்கு இல்லையா, அது தீ செய்யற கெடுதலை விட மோசமா. ஏன் இந்த தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதேக்கு சொல்ற அதே லாஜிக் தான். இது வந்து போகவே போகாது. அவங்களுடைய மனசுல இருந்து போகவே போகாது. அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்பொழுதும் இந்த நான் செய்த தீவினையினால் ஏற்பட்ட பயத்தோடையே அவர்கள் இருப்பார்கள். அப்ப நான் நான் வந்து அதனால நான் ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னா உனக்கு கெட்டது பண்ணவன்ட்ட கூட நீ கெட்டது பண்ணாத. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் பின்னாடி பார்ப்போம். இன்னா செய்யாமல் தீய இன்னொருத்தருக்கு செருவார்க்கும் செய்யாது. அவன் உனக்கு கெடுதல் பண்ணணும்னு தானே வரான். நீ பண்ணாத. நீ பண்ணாம இருக்கிறதன் மூலமாக நீ உன்னுடைய பிறவி பயனை நோக்கி போகக்கூடிய ஒரு ஜேர்னியை காப்பாத்திக்கோ. நீ அதை விட்டுட்ட நம்ம ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டிங்க்ட்ஸ்னாலதான் வழக்குகளே உண்டாகுது. அந்த இன்ஸ்டிங்க்ட்ஸ்னாலதான் இதுக்கு கோர்ட்டுக்கே வேலை, ஜெயிலுக்கே வேலை. இல்லைன்னா என்ன வேலை இருக்கு? இன்ஸ்டிங்க்ட்ஸ் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. அது வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அது வந்து மிருகத்துக்கு தான் ஆலோசனை செய்யாமல் நம்ம தன்னை எதிர்க்க வருபவர்களை பொட்டுன்னு போடுறது அப்படிங்கிறது, அதுக்குதான் அது பேர் இன்ஸ்டிங்க்ட்னு பேர். உடனே பண்றது. நமக்கு அது மாதிரி இருக்க கூடாதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். நீ அந்த மாதிரி பண்ணாத. நீ சரி படிச்சவனா இருக்க, மறந்தும் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? நீ ஏதாவது ஒரு மறதியில முன்னாடி சொன்னார் பாருங்க, பொச்சாந்தும் பேசார். இவர் பொருள் தேர்ந்த பொச்சாந்தும் பொச்சாந்துன்னா அங்கேயும் மறதிதான். மறந்து கூட பண்ண மாட்டானாம். அறிவு இருக்கக்கூடியவன் தப்பு தப்பான பேச்சுக்களை பேச மாட்டானாம். அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், மறந்து கூட பண்ணாத. ஏன்னா நீ பண்ணினா நீ மறந்துதான் பண்ணினியா இல்ல வேணும்னேதான் பண்ணினியா அப்படிங்கறத காலம் பார்க்காது. காலம் அதற்கான தண்டனையை கரெக்டாக கொடுத்து. அதனால நீ மறந்தும் அதை செய்யாதே. எதை மறந்தும் செய்யாதே? உன் நிலை மறந்து செய்யாதே, அறத்தை மறந்து செய்யாதே, படிச்சதை மறந்து செய்யாதே, உனக்கு அறம் தெரியும் அதை மறந்து செய்யாதே. இத்தனை விஷயங்களை அந்த மறந்தும் அப்படின்னு மறந்துங்கிறதுக்கு முக்கியமா நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிற காரணம் என்னன்னா, என்னோட என்னோட அல்டிமேட் கோல் என்னங்கிறத மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா தப்பும் நான் பண்ணுவேன். என்னோட அல்டிமேட் கோல் என்ன? அமைதி, ஆனந்தம், வீடு பேரு, மோட்சம், முக்தி. அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா இந்த போற வழியெல்லாம் நான் எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு தான் போவேன். அது எனக்கு முக்திங்கிற கோல் எனக்கு மைண்ட்ல இல்லைன்னா, முக்திங்கிற கோல் எனக்கு மைண்ட்ல இருந்ததுன்னா நான் வழி பூரா நான் வந்து என்னுடைய பாதையை சீர் பண்ணி கொண்டேதான் போவேன். இல்லையா? அதுதான் அவர் சொல்றார், நீ மறந்தும் பிறன்கேடு சூழற்க. சரி, என்னென்ன ரீசன்னால சொல்லுவான்னு சொல்றார். இல்லைங்கிறதுனால செய்யாதேப்பா. உங்ககிட்ட இல்ல, அதனால நான் அடுத்தவனை கெடுத்தாவது நான் வந்து அந்த இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தீமையை செய்து எடுத்துக்காத. ஏன்னா நீ செஞ்சியானா உனக்கே தான் அது திரும்ப வரும். அது நீ எப்ப வருதோ அப்ப நீதான் அதை அனுபவிக்கணும். அந்த வினை பகையை ஒரு நாளும் அது உன்னை விட்டு போகாது. உன் நிழல் போல அது உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு உன்னை பிடிக்கிறதா? மற்றவனுக்கு செய்யாது. எவ்வளவு முக்கியமானது தெரியுமா இந்த குறள்? இந்த மொத்தத்திலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குறள் தான். தன்னைத்தான் காதலனாகின் எனை தொன்றும் துன்னிருக்க தீவினைப்பார். உனக்கு உன்னை பிடிக்கும்ல, நீ வந்து இந்த வந்திருக்க இந்த பிறவியை நீ வந்து நல்லபடியா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? பேசாம விடு. யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. நீ ஏன் வந்து அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிற? பண்ணாதே அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்கு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனசு எப்ப பார்த்து துள்ளிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு யாருக்காவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பழிக்கு பழி வாங்கிட்டே தான் இருக்கணும் நமக்கு. இந்த பழி வாங்குறதுங்கிறது உனக்கு நன்மையா கெடுதலா? அது இல்லறத்தான் இருக்கிற இடத்துல இல்லறத்தானாக இருக்கிற போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த 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 வாழ்க்கை முறை அப்படி. நான் வந்து இந்த சமூகத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் உடனே அதுக்கு நான் எதிர்வினை ஆற்றேன்னு ஆரம்பிக்கணும். அந்த எதிர்வினை செய்வது உனக்கு நல்லதா கெட்டதா பார்த்துக்கோ. பார்த்து கொண்டு அதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். லாஸ்ட்ல சொல்றார், இவன் வந்து அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடி தீவினை செய்யானெனின் அருங்கேடன் என்பது அறிக. அப்படி படிக்கணும். அவன் ஓடி போய் இன்னொருத்தனுக்கு தீவினை செய்யல அப்படின்னா அவன் எந்த கேடும் அவனை வந்து அடையாது. அவன் எப்பொழுதும் அறத்தால் காப்பாற்றப்படுபவனாக இருக்கிறான். முன்னாடி பார்த்தோம், கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றின் அறம் பார்க்கும் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அதை இங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கும். நீ ஒழுங்கா கோபத்தை அடக்கி கொண்டு நீ படிச்சதை வந்து மறக்காம படிச்சதும்படி இருந்தியானாக்க உனக்கு அறக்கடவுள் துணை புரிவார். அதே போலதான் இங்கேயும் சொல்ற, நீ மருங்கோடி தீவினை செய்யானின் அவனுக்கு அருங்கேடன் என்பது அறிக அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்றார், ஒரு இல்லறத்தானுக்கு இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற போது இதுல எல்லாம் அவன் வந்து
பாஸ் பண்ணி ரேங்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் 10க்கு 10 மார்க் வாங்கிடுறான். ஒரு ஒரு அதிகாரத்திலயும். வாங்கினான்னா அவனுக்கு அடுத்தது மனசு வந்து தூய்மையாயிடும். தூய்மையான மனசு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது தான் பண்ணும். 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதத்தான் இங்க அடுத்தது 2 அதிகாரத்திலயும் சொல்லப் போறார். ஒப்புரவு அறிதல், இந்த ஈகை இந்த 2 அதிகாரத்திலும். நான் இன்னொருத்தரோட ஒரு நட்பு பகை பாராட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு மனம் எனக்கு ஏற்பட்டு சர்வாத்ம பாவம். அது எனக்கு ஏற்பட்டாச்சுன்னா, அப்ப எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, எனக்கு பெனிஃபிட்ட விட என்னால சொசைட்டிக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். நீ சொசைட்டிக்கு உபயோகப்படணும். எப்படின்னா, வான்மழை எப்படி உபயோகப்படுகிறதோ அதுபோல உபயோகப்படணும். ஏனென்றால் நீ என்ன சம்பாதித்தாயோ அது அனைத்தும் எல்லோருக்கும் உதவுவதற்காக சம்பாதித்ததை தவிர்த்து எல்லோருடையதையும் அடித்துக்கொண்டு வாழ்வதற்காக சம்பாதிக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரியறதுனால அவன்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றார். ஒப்புரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒப்புரவு அப்படின்னா என்ன? எல்லாரையும் நாம வந்து ஒன்றாக பார்த்து எல்லோருக்கும் வேண்டியதை நன்மையை செய்வதற்கான ஒரு மனநிலை. அதுதான் அந்த ஒப்புரவு அப்படிங்கிறது. அவன் அடுத்ததுலயே சொல்லிடுவார். இப்ப நான் சொன்ன விஷயத்தை தான் ஒத்தது அறிவான். எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இது. அவன் எப்ப ஒப்புரவு பண்ண முடியும் அவனால? ஒத்தது அறிந்தாதான் பண்ண முடியும். எனக்கு நான் வேற அவன் வேற அப்படின்னு நினைச்சுட்டேன்னா என்னால பண்ண முடியாது. நான் இந்த ஜாதி அவன் இந்த ஜாதி, நான் இந்த ஸ்டேட்டஸ் அவன் இந்த ஸ்டேட்டஸ், நான் நினைச்சா பண்ணவே முடியாது. என் வயிறு மாதிரிதான் அவன் வயிறு, என் பசி மாதிரிதான் அவன் பசி, எனக்கு வலிக்கிற மாதிரிதான் அவனுக்கு வலிக்கும். இத நினைச்சாதான் அவனால அடுத்தவனுக்கு உதவி செய்யவே முடியும். அப்போ இதெல்லாம் நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டவனுக்கு பை நேச்சர் அவன் வந்து இந்த சர்வபூத ஹிதே ரதாகா அப்படின்னு சொல்றார் இல்லையா கிருஷ்ணர். 6வது அத்தியாயத்திலையும் சொல்றார், திருப்பி 12வது அத்தியாயத்திலையும் சொல்லுவார். இந்த 5 6 ஞாபகம் இல்ல. சர்வபூத ஹிதே ரதாங்கிறது 2 இடங்கள்ல வரும். அப்படின்னா அந்த எல்லா உயிர்களிடமும் ஒரே விதமான ஒரு பாவனை, சமத்துவ பாவம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது. அது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுதான் ஒத்தது அறிவான். அவனுடைய சொத்து எப்படிப்பட்டது அப்படிங்கறத அழகா 3 குறட்பாக்கள்ல சொல்றார். ஒண்ணு வந்து பேரறிவாளன் திரு, இன்னொன்று நயனுடையான் கண்படின் அப்படிங்கிறது, இன்னொன்னு பெருந்தகையான் கண்படின். பாருங்க, எல்லாத்துக்கும் வேற வேற உதாரணங்கள். அது அவன் வந்து தண்ணி இருக்கு ஊருணியில, யாராவது கேட்டா குடிப்பாங்க? அது ஊருணி தண்ணிங்கிறது எதுக்கு? குடிக்கிறதுக்கு தான் இருக்குது. தாகம் எடுப்பவனுக்கு அது உபயோகப்படும். அப்படி உபயோகப்படுவான் அந்த பேரறிவாளனுடைய திரு. யாருக்கு தேவையோ அவர்களை சென்று அடையும். அது அவர்களுக்கு அது கேட்டுதான் பெறணும்னு கூட இல்லை. நம்ம பின்னாடி இதுல பார்த்தோம் இல்லையா? முன்னாடி செய் நன்றி அறிதல்ல பார்த்தோம். கேட்டு செய்யற உதவி, கேட்காம செய்யற உதவி, காலத்தால் செய்த உதவி, இதெல்லாம் இருக்கே. அந்த மாதிரி இவனுடைய உதவி அப்படிங்கிறது, இவனுடைய பணம் சேர்த்து வைத்திருக்கிறானே, இவனுடைய சொத்து எல்லாம் அந்த மாதிரி எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நயன் உடையான் கண்படின், அவனுடைய செல்வம் எப்படி இருக்கு அப்படின்னா, பயன்மரும் உள்ளூர் பழுத்தற்ற, பசி இருப்பவனுக்கு அந்த மரத்தினுடைய பழமானது பசியை போக்கும். அப்ப யாருக்கு பசி இருக்கோ அவனுக்கு வந்து பசி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவன் பயன்படக்கூடியவனாக இருப்பான். நோய் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எப்படி ஒரு மரம் பயன்படுகிறதோ, நோயை தணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய மரம் அன்றுமானது பயன்படுகிறதோ, அந்த மாதிரி துன்பம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஒப்புரவு அறிந்தவனுடைய செல்வமானது பயன்படும். இது 3 ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரிதான் உன்னுடைய ஒப்புரவு அறிதலை நீ செய்தாய் என்றால் இப்படித்தான் இருக்கும் உன்னுடைய சொத்து அப்படிங்கிறது. ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில அவன் எப்படிப்பா செய்வான்? அவனுக்கே இல்லைன்னா அவன் எப்படி செய்வான் அப்படின்னா, அவனுக்கே இல்லைனாலும் அவனுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான். எவ்வளவு அவன் வந்து மற்றவர்களுக்கு செய்யணுமோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்குன்னு வச்சுப்பான். அப்படித்தான் உண்மையான ஒப்புரவு அறிதல் செய்யக்கூடிய ஒப்புரவு அறிந்தவன் அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கறத சொல்றார். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு உள்வார். இடனில்னா என்ன? ரொம்ப கஷ்டப்படுற ஜீவனம். மழை இருந்தாதான் மண்ணு விளையும். மண்ணு விளைச்சலை வச்சுதான் அந்த காலத்துல வந்து ஈகையே நடந்து கொண்டிருந்தது. இந்த ஈகைங்கிறதே எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு விளைச்சல் இருக்கணும், இது இருக்கும், தானியம் இருக்கும், அப்பதான் எடுத்து கொடுக்க முடியும். அப்பதான் அதை வித்து காசாக்க முடியும். அந்த காசைத்தான் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறேன், சத்திரம் கட்டுறேன்னு பண்ண முடியும். எதுவுமே இல்ல, காசே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னென்ன பருவங்கள்ல இன்னென்னதை நான் செய்யறேன்னு கமிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப தனக்கு வேண்டிய தேவைக்கான இருக்கிறத கூட கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கறத அவர்களுடைய பெருமையை பற்றி சொல்கிறார். நயனுடையான் நல் கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாத அமைகளாவார். அவன் நல் கூர்ந்தான் அப்படின்னா வறுமையில் வாடினான். அவன் ரொம்ப வறுமையில இருக்கான்னா கூட அவன் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க மாட்டான். இந்த 2 குறளுமே கிட்டத்தட்ட அவனுடைய வறுமை காலத்தில் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. செழுமை காலத்தில் அவன் இருக்கிறது அப்படிங்கறதுதான் முன்னாடி பார்த்தாச்சு. பேரறிவாளன் திரு நயனுடையான் கண்படின் செல்வம், நயனுடையான் கண்படின், அப்புறம் பெருந்தகையான் செல்வம் எல்லாமே நல்லா இருக்கிறவன் போது அவன் எப்படி இருப்பான், எப்படி உபயோகமாகும். அவன் நல்லா இல்ல, க்ஷீணமா போயிட்டான், அவன்கிட்டயே காசு இல்ல, அப்பவும் அவன் யாருக்காவது உபயோகமாகும், ஏதாவது ஒரு வகையில அவன் உபயோகமாவான் அப்படிங்கறத. இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள்னா நமக்கு புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் நம்மளுடைய வாழ்வியல் கதைகள்லயும் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், பார்த்துன்னு தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும் அவர்களுடைய எண்ணங்கள். அதனால லாஸ்டா முடிக்கிற, நீ அப்படி இந்த ஒப்புரவு பண்ணினதுனால உனக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையே போகுமா, பரவாயில்லப்பா, இட்ஸ் ஒர்த் கிவிங் யுவர் லைஃப் அப்படிங்கிற. அதனால பரவாயில்ல, நீ கொடுத்துடு, வாழ்க்கையை கொடுக்கறது கூட நல்லதுதான் அப்படின்னு. இப்ப நீங்க பாருங்க, ஒரு 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 இதை எடுத்துக்கிறார், புறங்கூறாமை அப்படிங்கிறது. நீ புறம் கூறி உயிர் வாழ்ந்ததை விட நீ சாகிறதே பரவாயில்ல அப்படிங்கிறாரு அங்க. இங்க என்ன சொல்ற, ஒப்புரவுக்காக நீ சாகரியா, நல்லதுப்பா நீ சாகு. இப்ப என்ன அர்த்தம் அப்படி பின்னாடி புகழ்ல பார்ப்போம். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். இந்த வசை இருக்கே, அந்த புகழ் இருக்கே, அந்த புகழ் என்பது என் செயலினால் எனக்கு கிடைக்கக்கூடியது. அந்த செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மத்தை ஒட்டி இருக்கணும். அதுதான் ஃபைனலா நம்ம கொராலரி அதுதான் கொண்டு வரதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்புறம் ஈகைய சொல்றாரு. ஒப்புரவுங்கிறச்சே அது ஒரு மாசா கொடுக்கறது, ஒரு சொசைட்டிக்கு கொடுக்கறது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ மருந்தாடி தப்பா மரத்தற்றார் அப்படின்னா, இந்த ஒரு மரம் உனக்கு கொடுக்குறேன் நான் கொடுக்க மாட்டான். மரத்தை வச்சாச்சு அப்படின்னா அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றான். அந்த ஃபண்ட்ல இருந்து யார் வேணா பெனிஃபிஷியரிஸா இருப்பாங்க. யார் யார் பெனிஃபிஷியரிஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனோட ஐடியா என்னன்னா ஃபண்ட் கிரியேஷன் தான் அவனோட ஐடியா. அந்த ஃபண்ட் பெனிஃபிஷியரிஸா அது போய் அடையும். இதுதான் ஒப்புரவு அறிதல்ங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஈகை என்னன்னா இண்டிவிஜுவலா அவன் அட்டென்ட் பண்றான். அவனோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில ஒரு இண்டிவிஜுவலா அவன் அட்டென்ட் பண்றான். ஒருத்தருக்கு அவன் செய்யறதுக்கு அப்படின்னா, அப்ப நான் மொத்தமா எழுதிட்டேன், நான் ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வந்துட்டேன், வீட்டு வாசல்ல யாராவது நின்னாங்கன்னா அப்ப அந்த ட்ரஸ்ட்ல வாங்கிக்கோன்னு சொல்லுவேன் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட்ல எழுதினதுங்கிறது ஒரு வகை. இந்த ஈகைங்கிறது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. எப்ப உன்கிட்ட நிக்க போறான், தன்மானத்தோட கடைசி நிலைதான் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்துற நிலை. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பஸ்ல போறோம், பஸ் தொலைஞ்சு போயிட்டு 100 ரூபாய் வேணும் டிக்கெட் வாங்குறதுக்கு, எப்படி இருக்கும், நம்மளால போய் கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் நிறைய படிச்சிருப்போம், எல்லாம் இருக்கு நமக்கு. இப்ப இருக்கு ஜிபே வசதி, அதெல்லாம் இல்லாத காலத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு 10 ரூபாய் ஒரு டிக்கெட் வாங்கணும், கேட்கறதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும் நமக்கு. அந்த அந்த நிலை வந்தாதான் அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அந்த வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படிங்கிறார். அவனை கூனி குறுக உற்றாத, அவனும் இந்த மாதிரி ஒரு மனுஷன்தான். உனக்கு இருக்கிறதுலாம் தான் அவனுக்கும் இருக்கு. போனா போயிட்டு போறது. அவனுக்கு இன்னைக்கு நிலைமை சரியில்லை, உன்னால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணு. அதான் இங்க முக்கியம். உன்னால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது. அதுதான் ஈகை. நீ அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், என் வீட்டு வாசல்ல ஒரு டேபிள் சேர் போட்டு வச்சிருக்கேன், இந்த படத்துல வர எஜமான ஏதோ ஒரு படத்துல விளையாடி எடுத்து கொடுப்பாரு, அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன், நீங்க எல்லாம் வரிசையில வாங்கிட்டு போகணும்னா அது பேர் ஈகை கிடையாது. நீ ப்ரீ பிளான்டா பண்றதுக்கு பேர் ஈகை கிடையாது. நீ அவன் முடியவே இல்லைன்னு நிக்கிற போது அவனை அனுப்பிடாம இருந்தாப்பா, என்கிட்ட இப்ப இது இருக்கு அப்படின்னு கொடுக்கற பத்தியா, அது அதுக்குத்தான் உனக்கு பணம் கொடுத்துருக்கே தவிர்த்து வேற எதுக்கும் உனக்கு பணம் கொடு. அதுதான் பணம். நம்ம இந்த பணம் சம்பாதிக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டானா அது ஒரு பெரிய அழகான ஒரு டிஸ்கஷனா வைக்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் மணி? மணி மேக்கிங் தான் ஆக்சுவலா. நீங்க யோசிச்சு பாருங்க. மணி நம்ம பணங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிரான்சாக்ஷனல் ப்ராடக்டா நாம உருவாக்கினதுதான். முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, அப்புறம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பணம்ங்கிறது ஒரு ப்ராடக்டா மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இதை நம்ம ஒரு பொருளுக்கு எக்ஸ்சேஞ்சா கொடுக்குறோம். இதுக்கு போய் இந்த பாடுபடுறோம் வாழ்க்கையில். எத்தனை இந்த பணத்தினால வர பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் யாரும் விதிவிலக்கே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த பணம் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஆனா அந்த பணத்துக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்னா, யார்கிட்ட இல்லையோ அவனுக்கு நீ மனசு புகழ்ந்து கொடுக்குறல்ல, அப்ப மட்டும்தான் அந்த பணத்துக்கு உண்மையான ஒரு பிரயோஜனம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த ஈகைங்கிற அதிகாரத்துல இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஆகச்சிறந்த விஷயமாக இருக்கும். நல்லதுதான் அப்படின்னா கூட வாங்கிக்கிறத விட கொடுக்கறது நல்லதப்பா அப்படிங்கிறார்.
வாங்கிக்கிறது. இப்ப தானம் பெறுவது அப்படின்னு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்க. அதை விட நான் கொடுக்கிற பொசிஷன்ல இருக்கேன்னா தான் அப்பதான் அதுதான் நல்லது. நான் வாங்கிக்கிறது இல்ல, நானே வச்சுக்கிறதுக்கு இல்ல. இப்போ சொல்லுவார்கள் பிராமணர்களுக்கு 6 தொழில்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு ஒரு தொழில் ஒரு இது என்ன அப்படின்னா அவர்கள் வந்து பிரதிகிரகம் பண்ணணும், அதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாங்கிக்கிறது அப்படிங்கறத அவங்க எதுக்கு வாங்கிக்கிறாங்கன்னா ஈகை பண்ணணுங்கிறதுக்கு தான் வாங்கிக்கிறாங்க. ரெண்டுமே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. நீ பெறுதல் கொடுத்தல் ரெண்டுமே இருக்கு. நம்ம என்னமோ வாங்கி கொண்டு அவர்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த ஈகையை சேர்த்து சொல்லிருக்கு. நீ எப்ப அது வாங்குறியோ அப்ப கொடுக்கதான் நீ வாங்குற. உனக்கு வேணுங்கிறத வச்சுக்கோ, அதுக்கு மேல இருக்கிறத கொடுத்துரு. நீ நல்லதுதான் நீ வாங்கிக்கிற. நீ வாங்கிக்கிறச்ச இன்னொருத்தருக்கு என்ன தோன்றது, ஆஹா நான் இந்த தானத்தை பண்ணி இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுன்னு நினைச்சிட்டு அவன் கொடுப்பான், நீ வாங்கிட்டு வந்துருவ. நீ வாங்கிட்டத நீயே வச்சு நீயே புசிச்சா என்றால் என்ன சொல்றாரு பகவான், நீ வந்து திருடனப்பா. யஜ்ஞ சிஷ்டாசனசந்தோ முஷ்யந்தே சர்வதில் விஷைகி குஞ்சதே தே துவகம் பாப்பா ஏ பச்சந்தி ஆத்மகாரணம். நீ பாபத்தை புசிக்க கூடியவனாக இருக்கிறாய், நீ திருடனாக இருக்கிறாய் அப்படின்னு திட்டுறாரு. அப்ப நீ எல்லாருக்கும் கொடுக்கணும். இட் இஸ் அ சொசைட்டி வேர் கிவிங் அண்ட் டேக்கிங் இஸ் அ மஸ்ட். அப்படிதான் வச்சிருக்காரு பகவான். அதனால இந்த இக்காலஜியே அப்படிதான் இருக்கு. இந்த ஒரு ஒரு உயிர் வந்து படைக்கப்படுகிறது, இன்னொரு உயிர் அதை உண்பதற்காகவே படைக்கப்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இட்ஸ் சைக்கிள். இதை வந்து நான் எப்படியா பிரேக் பண்ணிடலாம்னா பண்ண முடியாது. நான் மட்டும் வாழணும்னு நினைச்சவன் யாருமே வந்து நன்றாக இருந்ததே கிடையாது. அப்படிங்கறதுனாலதான் இது சொல்றேன். ரெண்டாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கருத்து இருக்கு. நீ பெரிய பிக்சட் டெபாசிட் எல்லாம் போட்டு வச்சுக்காத, அதனால மட்டும் உனக்கு வந்து பெரிய சேஃப்டின்னு நினைச்சுக்காது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட தேவையான சமயத்தில் உதவி எங்கேந்தாவது வரும். அதற்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா, பெரிய ஒரு பிக்சட், இதை விட பெரிய பிக்சட் டெபாசிட் இருக்கு. எது பொருள் வைப்புழி அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்க சொல்றார், 226வது குறள்ல சொல்ற. எதுப்பா பொருள் வைப்புழி? பொருள் வைப்புழின்னா பொருளை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம்னு. அது என்னது அது அப்படின்னா அற்றார் ஐவசி தீர்த்தல். இவன் எவனுக்கு பசின்னு வரானா அவன் பசியை தீர்த்தியா, அங்க சேர்ற புண்ணியம் இருக்கு பத்தியா. உனக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உதவியாகவே வந்து சேரும் உனக்கு. அது பணமா வருதோ பொருளா வருதோ இல்ல மனுஷனா வருதோ என்னவோ ஒன்னா வருது. ஒரு பிரச்சனையான ஒரு இடத்துல எனக்கு அங்கிருந்து ஒருத்தர் என்னை காப்பாத்தினாருன்னா அதுதான் எனக்கு வந்து அந்த இடத்துல உதவி. பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது நான்? இது என்கிட்ட இருக்குங்க, ஆனா இப்ப வந்து சிக்னல் கிடைக்கல, ஜிபே பண்ண முடியல, அத்தை பண்ண முடியல, இத்தை பண்ண முடியல, இல்ல பரவாயில்ல தான் இதை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யார் வராங்க? என்னுடைய புண்ணியம் எனக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வருது. யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா அது செய்யும் அப்படின்னு சொல்ற. நம்ம சாஸ்திரத்தை பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியோட நம்பணும். திருக்குறள்ங்கிறது ஒரு சாஸ்திரம்னு சொல்லியிருக்கேன், முதல்ல இருந்தே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால இப்படி அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொன்னா அவனுக்கு பசிப்பினி அப்படிங்கிறதே இருக்காது. அவன் அப்படி இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில சாதல் கூட அவனுக்கு வந்து பரவாயில்லையாம். ஆனா ஒரு நாள் கொடுக்க முடியலன்னா அந்த அந்த நாளே அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல் டேயா இருக்குமா. பாருங்க எப்படி இருக்கு அவனை பத்தின போர்ட்ரேட் எப்படி இருக்கு. என்னை கேட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னால செய்ய முடியலன்னா அதை விட நான் செத்தே போறதே பரவாயில்ல. இப்ப எந்த 2 விஷயம் பார்த்துட்டோம் நம்ம. எங்க ஒப்புரவறிதல்லையும் அதே மாதிரி சொல்றார், ஈகையிலையும் அதே மாதிரி சொல்றார். சாதலை விட இது வந்து கொடுக்க முடியலைங்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு அது அழுத்தம் கொடுத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் புகழ். இந்த புகழ் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம், புகழ் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையினுடைய நிறைவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்ந்தான்னா அதுதான் அவனுக்கு புகழை சேர்க்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். எது வந்து எனக்கு புகழ், இந்த புகழ்ங்கிறது எதுக்காக அப்படின்னு, என்னுடைய உயிருக்கு ஊதியமே இந்த புகழ் தான். இந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உடம்புல இருந்து இந்த உடம்போட எல்லா இதையும் ஆக்ஷன்ஸையும் பண்ணி கொண்டு இருக்குன்னா அதுக்கு என்ன வந்து அதுக்கு ரிவார்டு இருக்கு அப்படின்னா நல்ல அறத்தோடு இவன் வாழ்ந்தான் அப்படிங்கிற பேர் கிடைக்கிறது தான் அதுக்கு ரிவார்டு. அந்த பேரை வச்சுட்டு என்ன பண்றது, எனக்கு ஏதாவது இது போடுவாங்களா, மெடல் கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த மெடல்கிறதுக்காக இல்லை, அந்த பேர் தான் என்னை என்னுடைய அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும். அடுத்த கட்டம்ங்கிறது என்ன, நான் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு வச்சிருக்கேனே அந்த வீட்டை நோக்கி என் பயணத்திற்கான தடைகளை அதுதான் விளக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த புகழ் அப்படிங்கிறது என் நிறைவான வாழ்க்கையை குறிக்கிறது.
நிறைவான வாழ்க்கை இருந்ததுனாதான் இந்த உயிர் இந்த உடலை எடுத்ததற்கான பலனை அடையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. எப்படிப்பட்ட புகழ் வந்து நிற்கிறது இந்த உலகத்துலன்னு ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்தான், கேட்டுட்டு வரான் இல்லையா, இறப்பார்க்கு ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு விஷயங்களையுமே நீங்க வந்து ஈதல்லையும் சரி, ஈகையிலையும் சரி, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. அவன் தன்மானத்தை விட்டு கேட்டு வருகிறான், அவனை நீ ஏமாற்றி அனுப்பிவிடாது, அவனுக்கு எப்படியாவது எதையாவது கொடு. இறப்பார்க்கு ஒன்று ஈகை. அந்த கேட்டு வருபவன் தன்மானத்தை விட்டு அவன் இறந்துதானே வருகிறான். அவன் இறப்பார்னா இந்த சின்னரா அந்த இறந்து வருகிறான்னா அவன் கெஞ்சி கேட்கிறான், ஏதாவது புரியா அப்படின்னு. அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னா அந்த புகழ். அப்ப இல்லாதவனுக்கு செய் அப்படிங்கிறார். நீ இருக்கிறவன்ட்டே கொண்டு போய் தொல்லாத, அவனுக்கு ஏற்கனவே இருக்கு. பல வகையில் அவனுக்கு கவர்மெண்டே கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துலயே நீயும் போய் கொட்டினியானா என்ன பிரயோஜனம்? நம்ம சூஸ் பண்ற இதுவே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம் அது இதுன்னு சிலதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு போவோம். யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு தெரிந்து கொண்டு போவோம். சில இடங்கள்ல வந்து டோனர்ஸே வராத இடங்கள்லாம் இருக்கும். அதை தெரிந்து கொண்டு அங்க போனோம் அப்படின்னா இன்னும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி அங்க போகும்போது கூட எல்லாரும் கொடுக்கிற அதே பொருட்களையே கொடுத்தால் நாங்க எல்லாருமே இந்த மாசம் ஃபுல்லா ஓல்டேஜ் ஹோம்ல போய் எல்லாரும் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புடவை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். புடவை கொடுக்குறாங்க. என்ன ஆகும்? வெறும் புடவையா சேர்ந்திருக்கும். எத்தனை புடவை கட்டிக்க முடியும்? புடவையை தாண்டி அவங்களுக்கு வேற இதுவே இருக்காதா? தேவையே இருக்கா? தேவை அறிந்து கொடுக்கணும். என்ன தேவைக்காக தேவை அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அறிந்து கொடுக்கணும். அதுதான் நமக்கு அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புகழ் ஏற்படுறதே, அந்த புகழ் வந்து எப்போதும் நின்று கொண்டே இருக்கிறது. இந்த புகழ் மாதிரி ஒரு அழியாத புகழ்ங்கிறது கிடையாது. இன்னைக்கு நேத்திக்கு கூட 28th நம்ம இதுல பார்த்தேன் நான். அந்த விஜயகாந்த் அவருடைய நினைவஞ்சலி பண்ண அந்த விஷுவல்ஸ் கூட என்ன போடுறாங்கன்னா, அவர் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டார், எவ்வளவு பேருக்கு அவர் வந்து பசியை ஆற்றினார். எல்லாரும் பேசுறதெல்லாம் அது ஒண்ணுதான் பேசுறாங்க. அது பாருங்க, இந்த குரலுக்கு அப்படியே எனக்கு மனசுல அதுதான் தோணித்து. உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கு ஈவார் மேல் நிற்கும். அவன் கேட்டவனுக்கு கொடுத்தான். அதனாலதான் அற்றார் அழிபசை தீர்த்தல் அது பெற்றால் பொருள் வைப்புழிங்கிறதுலாம் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும். நான் இந்த இதுக்குள்ள போக மாட்டேன், யார் நல்லவர் கெட்டவர் அந்த அந்த விமர்சனங்களுக்குள்ள நான் போகல, அரசியலும் பேசல. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இல்லாதப்பவும் அவங்களை நம்ம நினைச்சு பாக்குறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் வந்து அவர்கள் செய்த செயலாக இருக்கும். அந்த செயல் பல பேருக்கு பயனுடையதாக இருக்கணும். அப்பத்தான் அவர்களை நினைக்க முடியும். அதுதான் புகழ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் நல்லவனா இருந்துட்டு நான் செத்து போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த வாழ்க்கையை நான் சமுதாயத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேனா, தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் நிறைய டீட்டெயில்டா பார்த்துட்டோம். கடைசியில சொல்றார், இந்த உலகம் வந்து அந்த மாதிரி புகழ் மிக்கவர்கள் இருந்தால்தான் உலகம் வந்து நன்றாக இருக்கிறது. வசையிலா வன்பயன் குன்றும். இந்த பூமி தாய் இருக்காளே அவன் நொந்து போவான். இந்த மாதிரி இந்த புகழ் இல்லாதவர்கள், அதாவது இதனாலதான் புகழ் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால ஈகை குணம் இல்லாதவர்கள், அறத்தை செய்யாதவர்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த பூமித்தாய் வந்து நொந்து போகிறாள் அப்படின்னு. அந்த பூமித்தாய் நோகாத அளவுக்கு புகழோடு வாழக்கூடியவர்கள் மிகுந்து இருந்தால்தான் இங்க வந்து அறம் நிற்கும் அப்படிங்கிறது. இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். புகழ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் எல்லோரும் புகழை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசைய வைக்கிறார். இல்லறத்தானை அவர் நிறைவு செய்யும் போது இல்லறத்தான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை போட்டு கொடுத்துட்டார். இப்படிதான்ப்பா இருக்கணும், நீ உனக்கு வேற இது கிடையாது, யூ ஹாவ் டு பி லைக் திஸ் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறார். இதுக்குள்ள நம்மள வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த துறவரத்தினுடைய விரதங்களை நாம கடைபிடிப்பதற்கான ஒரு மனப்பக்குவமானது நமக்கு ஏற்படும். அதுக்குத்தான் இங்க அடுத்தது எடுத்த உடனே நீ வந்து துறவு வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கல. அவர் எடுத்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கேருந்தே கண்டினியூ பண்றாரு. இப்பதான் வந்து ஒப்புரவு சொன்னார். ஒப்புரவு சொல்லும் பொழுது கல்லா இருக்கிற மனசு கூட கொஞ்சம் கனிஞ்சு போய் தன்னை சேர்ந்தவர்களுக்குன்னு ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்ற எண்ணம் ஏற்படுறது. ஈகை வரும் பொழுது மொத்தமா செய்யறது எவ்வளவு முடியறதோ சரி, நமக்கு மந்த்லி ஒரு 100-200 டொனேஷன் கொடுத்தாலும் ஓகே. ஆனா அன்னன்னைக்கு யாருக்காவது நமக்கு ஏதாவது நம்ம கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அதை செய்ய முடியிருந்ததுன்னா அது நல்லா இருக்குமே அப்படின்னு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்கு மனசு.
இந்த புகழ்ங்கிறது என்ன, புகழ்ங்கிற நிறைவுக்கு வரும் பொழுது மனம் வந்து முழுமையாக இளகிய மனமாக இருக்கிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயனுடைய வாழ்க்கையாக இருக்கிறதுங்கிற ஒரு நிறைவு தன்மை பெற்ற ஒரு மனமாக இருக்கிறது. அந்த மனத்துக்கு உற்றார் மற்றவர் அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாது அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து இங்க நிறுத்துற இந்த அருள் உடைமை அப்படிங்கிற முதல் அதிகாரத்தை துறவரவியல்ல போடும் பொழுது, கனிந்த மனத்திற்கு, கருணை உள்ள மனத்திற்கு இரக்கம்தான் அடிப்படை. அவன் வந்து வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாம் கிடையாது. என் சமுதாயத்தை சேர்ந்தவன் வேற சமுதாயத்தை சேர்ந்தவன், என் நாடு வேறு நாடு அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் அவருக்கு இருக்காது. அப்படி அவன் வந்து பெரிய செல்வந்தனா இருக்கான். அவன் தான் என்ன செல்வம் அவனுக்கு? அருட்செல்வம். வெளியில எவ்வளவு பேங்க் பேலன்ஸ்ங்கிறது இல்ல, மனசுல அவனுக்கு நிறைய அன்பு இருக்கு. கொடுக்க 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 குறையாத அன்பு இருக்கு. யார்கிட்டனாலும் அவனால அன்பு காட்ட முடியும். அவன் வந்து ரொம்ப தொடவே முடியாத ஒரு நோயில இருக்கான்னா கூட அவனை தொட்டு அவனால வந்து வைத்தியம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு நேத்திக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தோழியோட அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ராமகிருஷ்ண ஆர்டர்ல நிறைய துறவிகள் காசியில வந்து தங்கி அவர்கள் வந்து நிறைய சேவைகள் செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். காசியில சேவைக்குனே ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல இருந்து கொண்டு அவர்கள் சேவைகள், எல்லாரும் வேதாந்தம் படிச்ச முழுமையான ஞானிகள். நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்ப ஞானி அப்படிங்கிறதுனால அவன் வேலையே செய்ய வேண்டாமா? அப்படி இல்லை. அவன் என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னா, யாராவது வந்து ரோட்ல விழுந்துட்டாங்க, உடம்பு முடியாம விழுந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி கொண்டு வந்து அவர்களை கிளீன் பண்ணி அவர்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு புனர் வாழ்க்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கும் அவர்களை குழந்தை போல பாதுகாத்து அவர்களை அனுப்புவார்கள். அந்த மாதிரியான ஞானிகள் எல்லாம் அங்க வந்து சேவைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் படிச்சேன். எப்பேற்பட்ட சேவைகள் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அதுல சில பேர் வந்து ஏதோ உடம்பு கட்டிகளோட ஏதோ ஒரு இது இல்லாம மூளை சரியில்லாத மாதிரியாக அவர் ஏதோ பிதற்றிக் கொண்டு திரிகிறார். அப்படி இருந்த ஒருத்தர் யாருமே தொடலையாம். அவ்வளவு சீழ் பிடிச்சு கிடக்கு. அவரை கொண்டு வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அவருக்கு அந்த கட்டியெல்லாம் வைத்தியம் பார்த்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கடைசியில பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சியில அவருக்கு வந்து பழசு மறந்து போய், அப்புறம் இவர்களுடைய அன்பினாலும் கருணையினாலும் இவர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலையும் அவருக்கு மறுபடியும் பழைய நினைவுகள் வந்து அவருடைய குடும்பத்தோடு அவரை அனுப்பி வைத்தார்கள். அப்படிங்கறதெல்லாம் ஒரு அந்த அதெல்லாம் செய்யறாங்கல்ல. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் செஞ்சவங்க நாம இப்ப என்ன பண்ற ஒரு ரீல் உடனே பாருங்க, பாத்தீங்களா நாங்க இதை பண்ணிருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் வசதியும் கிடையாது. அவங்க எங்கேயும் இது பண்ணவும் இல்லை. மிஞ்சி போனா அவங்களோட டைரியில இன்னைக்கு இந்த சேவை பண்ணிருக்கேன்னு வேணா எழுதி வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி டைரிஸ் எல்லாம் எடுத்து அந்த சேவைகள் அங்க போய் இருந்து கேட்டு எப்படி யார் பயன் அடைந்தார்கள் அந்த சுற்று வட்டாரத்துல பேசி பார்த்து ஒருத்தர் இந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா எழுதிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய இது சேவைன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்றாரு இங்க, அருட்செல்வம் செல்வம். அவர்கள் தான் செல்வந்தர்கள். அந்த செல்வம் ஏன்னா யாரு என்னன்னு தெரியாதுல்ல, அவங்களுக்கு தானே பண்றாங்க. தெரிஞ்சவனுக்கு செய்யறது ஒரு பெரிய விஷயமா? இந்த பூரா என்ன அப்படின்னா அருளினால் வரக்கூடிய பயன்கள். இந்த அருள் உடைமை அப்படிங்கிறது இந்த துறவரத்திற்கான முதல் விரதம். என்னால வந்து வேற்றுமையே பார்க்காமல் என் மனதை ஒன்று போல வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நான் துறவுக்கு போவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா வாயை மூடிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதான். அதுதான் உண்மையிலேயே நல்லது. அதனால தன்னை போல பிறரை நினைக்கணும். லாஸ்ட்ல அதான் முடிக்கிறார் அவர். நீ வந்து உன்னை விட பெரியவன் கிட்ட நீ போகும்போது உன்னை எப்படி நினைச்சுப்ப? நீ அவன் என்கிட்ட இரக்கம் காட்டணும்னு நினைச்சுப்பியா மாட்டியா? அதே போல நீ எல்லார்கிட்டையும் நீ அவன்கிட்ட இரக்கம் காட்டணும். உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது போல நீ அடுத்தவனுக்கு செய் அப்படின்னு அந்த அந்த ஒரு அழகான விஷயத்தோட அதை வந்து முடிக்கிற. அருள் இல்லை அப்படின்னா நீ பொருள் இல்லைன்னா கூட சம்பாதிச்சுக்கலாம். அருள் இல்லைன்னா முடியாது. எங்க சொல்றார்? துறவரவியல்ல சொல்றார். ஏன்னா துறவரவியலுக்கு அடிப்படையே கருணை தான். கருணையற்றவன் துறவியாக இருக்கவே முடியாது. ஏன்னா துறவுல வந்து எதிர்வினையே ஆற்றக்கூடாது. நீ எதிர்வினை ஆற்றின அப்படின்னு சொன்னா இந்த துறவு வாழ்க்கை வேஸ்ட். அதுக்கு நீ இல்லறத்திலேயே இருக்கலாமே. நீ திருப்பி திருப்பி வாய்க்கு வாய் பேசி கொண்டிருப்ப, கைக்கு கை அடிப்பேன்னா. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்க. அப்ப நீ அவனை வந்து இரக்கத்தோட பார்க்கணும். பாவம் ஏதோ தெரியாம பேசுறது, பெதற்றுது. இது நமக்கு நம்மளை திட்டினா கூட போயிட்டு போறது போ, தெரியாம பேசுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு பக்குவம் இருந்தால்தான் துறவியாக இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இங்க அருளுடைமையில நம்ம பார்க்கிறோம். அடுத்தது புலால் மறுத்து. இந்த அருள் உடைமையை நீ எங்கப்பா காட்டுவ? உன் பிளேட்லயே நல்ல விதவிதமா லெக் பீஸ் அது இதுன்னு வச்சிருந்தனா நீ அருள் உடைமையை எங்கேயா காட்டுவ?
நீ உன்னுடைய இலையில இருக்கிறதெல்லாம் செத்து போனது அப்படிங்கிறது கூட உனக்கு புரியாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிற. உனக்கு எங்கேயும் ஆடும் வரும். உன் உடம்ப வளர்க்கறதுக்கு நீ ஏதேதோ திம்ப, ஏதோ உயிருள்ள விஷயங்களை எல்லாம் பிடிச்சு வச்சு சாகடிச்சு அதையெல்லாம் நீ நல்லா பக்குவம் பண்ணி திம்ப. அப்போ உனக்கு உன் உடல் ஊனை வளர்ப்பதற்கு பின்னாடி இதுலயே கேட்கிற, உனக்கு அது புண்ணுன்னு தெரியலையா? ஒரு உயிரை நீ செகுத்தாய் என்றால் அது புண்ணாகிறதே, அந்த புண்ணைத்தானே நீ கடைசியில உண்கிறாய். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஆஹ் சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இத சொல்லும் பொழுதே சில பேருக்கு என்ன தோணும், என்ன இது ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமா கூட இது பண்ணணும் அதுக்காக அப்படின்னு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு வீடு பேறு வேண்டுமோ அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறார் இந்த அதிகாரம். எனக்கு வீடு பேரெல்லாம் இங்க என்னோட லட்சியம் இல்லப்பா. நான் ஒரு தர்மமான இல்லறத்தானாக இருக்கணும். நான் ஒரு தர்மமான பிரஜையாக இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு போதும். வீடு பேரை பத்தி பேசாத அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்க போறது இல்லை. ஆனா என் லட்சியம் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு துறவிக்கோ அல்லது இல்லறத்தானுக்கோ இந்த விஷயம் சொல்லப்படும். இந்த புரிதல் இல்லாம இந்த அதிகாரத்தை படிக்க கூடாது. ஏன்னா இதுல சொல்றது ஒவ்வொரு விஷயமுமே திட்டுறார் நிறைய. திட்டா இருக்கு இல்ல. ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா, உனக்கு ஒண்ணு சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கேன், எப்படி வேட்டைக்கு இந்த சண்டைக்கு போறவனுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கானோ அது மாதிரி உனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். படை கொண்டார் நெஞ்சம் போல் ஊக்கம் வருமா. அந்த மாதிரி திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நீ நீ திணல் பொருள் இன்னொரு அழகான ஒரு விஷயத்த சொல்ற, நீ தின்றதை நிறுத்தினாக்கா விக்கிறது நின்று போயிடும். அதனால நீ திங்கறதுனால தானேப்பா அவன் விக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். நீ வாங்க மாட்டேன்னா அவன் விற்கவும் மாட்டான் இல்லையா? அது ஒரு புண்ணு மாதிரி இருக்கு. நீ நல்லவனா இருந்தா அதை நீ செய்ய மாட்ட. சரி அப்படியே நீ நான் சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு தான் செய்யறேன், வேள்வியில போட போறேன், வேள்வி தீயில் போட போறேன், அது துறவிக்கு தேவையில்லையே. அப்படி வர்றாரு அவர். நீ என்ன அந்த மாதிரி சில வேள்விகள் இருக்கு. அந்த மாதிரி உயிரை பலி கொடுக்கக்கூடிய வேள்விகள் இருக்கு, சாஸ்திரத்திலேயே சொல்லி இருக்கு. அது யார் செய்யணும்னு சொல்லியிருக்கு? அது ஒரு ராஜா செய்யணும்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னா ஒரு இல்லறத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆனா ஒரு துறவி செய்யணும்னு சொல்லவே இல்லை. துறவிக்கு வேள்வியே கிடையாது. அப்ப உனக்கு அந்த அந்த ஒரு இதுல கூட நீ சாக்குல கூட நீ ஒரு உயிரை கொல்ல முடியாது. நம்ம அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். துறவிக்கு இது கிடையாது, முழுக்கவும் கிடையாது. இல்லறத்தானை பத்தி இல்லறவியல்ல பேசல. அதனால நம்ம இல்லறத்தான் கிட்ட இதை கொண்டு போகல. ஏன்னா அது அவனுடைய அதெல்லாம் அவன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவன் மனம் பக்குவப்பட்டு தான் துறவுக்கு வரான். அப்ப அவன் விடலாமே இல்லையா? விடுறதுங்கிறது இந்த காரணத்தினால நீ விட்டுடு. அதனால நீ இதை விட்டுட்டியானா எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு கடைசியா முடிக்கிற. அத எப்படி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறத எப்படி கைகூப்பி தொழும் அப்படின்னு கேட்டாக்க, கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு இதுல மேடையில இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் அழகா சொன்னார். நான் வகுப்புல சொன்னேனான்னு எனக்கு தெரியல, இப்ப ஞாபகம் வந்தது அதனால சொல்றேன். இதை இப்படி கொண்டு கூட்டி புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு வேணாம்ப்பா இந்த புலாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கைகூப்பி அவன் மறுத்தான் என்றார் எல்லா உயிரும் அவனை தொழும் அப்படின்னு சொன்னார்னு பாக்குறோம். அப்புறம் என்ன சொல்றார்? தவம். இந்த புலால் மறுத்தல், அருளுடைமை, இது ரெண்டு அதோட கண்டினியூஷனா தவம். தவத்துக்கு முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றார்? நீ உனக்கு வர கஷ்டத்தை பொறுத்துக்கோ. உனக்கு ஒரு கஷ்டம் வருதுங்கிறதுனால இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதப்பா. உனக்கு வர கஷ்டத்தை பொறுத்துக்கோ, இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காது. ரெண்டு ரெண்டு கண்டிஷன்ஸ் போடுறார். உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருக்கண் செய்யா. நான் என்னுடைய கஷ்டத்தை நான் பொறுத்து கொண்டு இன்னொரு உயிருக்கு நான் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும். இது எல்லாருக்கும் வந்துருமான்னா வராதுப்பா. நிறைய தவம் பண்ணியிருந்தாதான் இந்த புத்தியே வரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒண்ணு வரும், உற்ற நோய் நோன்றல் வரும், உயிருக்கு உருக்கண் ரெண்டுமே அட் அ டைம் எப்படி வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இது கஷ்டம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இது கஷ்டம்னா ஏதாவது ஒண்ணு பாசிபிள். ஒண்ணு, நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருப்பேன். அப்ப என் கஷ்டத்தை நான் பாக்குறவங்களுக்கு தான் புலம்பின்னு இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? பாருங்க என்ன அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க. நான் பாருங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்றது இல்லைங்க. ஏதோ நீங்க ரொம்ப பழகிட்டீங்களேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். உங்கள்கிட்ட கூட என்ன நான் ஆத்தாமையினால புலம்புறேன் அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு அவங்க மேல ஒரு தோஷமும் இல்லை. இப்படி பேசுறவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது புலம்பிடுவோம் நம்ம. புலம்பிடனா அப்ப ஆனா நம்மளோட கஷ்டத்தை இது பண்ணிக்குவோம். உயிருக்கு உருக்கண் செய்ய மாட்டோம். ஆனா நம்மளோட கஷ்டத்தை நம்ம புலம்பி ஆத்திப்போம். ரெண்டுமே பண்ணாதேங்கிறார். உற்ற நோய் நோன்றல். நீ சிந்தா விலாப ரகிதம் அப்படிங்கிறார். எது திதிக்ஷ அப்படின்னா, நீ சும்மா உன்னுடைய சிந்தா விலாபனத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது திதிக்ஷ இல்லப்பா. நீ அதை சொல்லாம பொறுத்துக்கோ. என்டியூரன்ஸ் சொன்னேன் நான் கீட்ட கிளாஸ் எடுக்கும்போது. என்டியூரன்ஸ் சொன்ன மறந்துடு அந்த விஷயத்தையே. அதை பத்தி ஒண்ணு நடக்கிறதுங்கிறதே விட்டுடும்.
அதுதான் முக்கியம் நமக்கு அப்படிங்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு, அது வரணும்னா அது கொஞ்சம் பக்குவம் வரணும். அதுக்கு நீ ரொம்ப ஜென்மமா அந்த தவங்களை எல்லாம் நீ வந்து கடைபிடிச்சிருக்கணும். அதனோட புண்ணியம் சேர்ந்திருக்கணும். அப்பதான் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். தவம் செய்யணும்னே ஒரு தவம் பண்ணணும். அப்பதான் நம்மளால அந்த தவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்ப தவத்தினுடைய இத சொல்றார். தவம் வந்து ஆஹ் இது இன்னொரு விஷயம் சொல்றார். இல்லறத்தார்கள் ஏன் தவம் செய்ய வேண்டாம் அப்படின்னா, அவர்கள் வந்து தவம் செய்ய போய் உக்காந்துட்டாங்கன்னா, அப்புறம் இந்த துறந்தார்க்கும், துவாதவர்க்கும், இறந்தார்க்கும் யார் வந்து துணையா நிற்க முடியும்? அதனால அவர்கள் அந்த தவத்தை செய்யலையப்பா, உங்களுக்காகத்தான் அவர்கள் தவத்தை விட்டு விட்டு இருக்கிறார்கள்னு ஒரு நடுவுல ஒரு விட்ட போட்டார் இல்லறத்தார்களை புகழற மாதிரி. அடுத்தது என்ன சொல்றாரு? தவத்தினுடைய சக்தி என்ன? அதத்தான் 4, 5, 6, 7 எல்லாத்துலயும் என்ன பார்க்கிறோம்னா, தவத்தினுடைய சக்தி. என்னால வந்து ஒருத்தனை ஆஹ் இது பண்ண முடியும், பனிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு நல்லதும் பண்ண முடியும். அதை நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் என்னால அடையவும் முடியும். இதெல்லாம் வந்து தவத்தினால வையக்கூடிய சக்தி. அது மாத்திரம் இல்ல, நான் என் தவம் செய்வாருங்கிறவர்கள் தன் கருமம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த தவத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, தவத்தினால இந்த சக்தியை அடையணுங்கிறதுக்காக அதுலயே முனைஞ்சு இருப்பாங்களே தவிர வேற விஷயத்துல அவர்கள் போகவே மாட்டார்கள். அதே போல தவம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிரும். கொஞ்சம் கொஞ்சமா மனசு வந்து அப்படி பக்குவப்பட்டு வெளியில வந்து ஒரு காந்தி தெரியறதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. அவர் வரும்போதே ஒரு ஆறா தெரியறதுங்க. ஏன்னா, அந்த அந்த அளவுக்கு தபஸ் வந்து பண்ணியிருக்காரு உள்ள. பண்ண பண்ண அந்த மனசனுடைய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? பியூரிட்டி இருக்குல்ல, அதுதான் வெளியில காந்தியா தெரியுது. மனசு பியூரிட்டி இல்லைன்னா, வெளியில நீங்க வந்து பெரிய பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தால் கூட, முகம் வந்து அந்த இதை காட்டாது. அந்த கலையை காட்டவே காட்டாது. ஆனா மனசு பியூரிட்டி இருந்ததுன்னா, ஒண்ணும் இல்லைன்னா கூட அப்படியே சும்மா மூஞ்சி அலம்பினா கூட அந்த கலை வந்துரும். அது எப்படி அப்படின்னா, அந்த தவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது அப்படிங்கிறார். அந்த சுடச்சுடரும் பொன் போல் ஒளிரும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, துன்பம் சுடச்சுட நோக்கிற்போம். தவம் செய்யறது அவ்வளவு ஈஸியா? எவ்வளவு துன்பங்கள் வரும். இந்த உடலுக்கு துன்பம் வரும், உள்ளத்திற்கு துன்பம் வரும். எல்லா துன்பங்களையும் நம்ம சகித்துக் கொண்டு அந்த தவத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா என்ன சொல்றார்? தவத்தினுடைய பெருமை என்னன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 8, 9, 10 இது எல்லாத்துலயும் என்ன, இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் தொழுவார்கள். யாருன்னு? தன்னுயிர் தானற பெற்றான். மிக அருமையான குரு. நான் வந்து நான்கிற எண்ணத்தை விட்டுட்டு தானே அவன் வந்து அந்த தவத்தில் இறங்குகிறான். அந்த அந்த அகங்காரத்திற்கு அவன் வேலையே கொடுக்கறது இல்ல. அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க இல்லவே இல்லை. அப்பத்தான் தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படிங்கிறதுனால இந்த தவத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த கூற்றம் கூட அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பயப்படுவான் வரத்துக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருத்யு பயப்படுறது. மிருத்யுன்னா மரண தேவன், அவன் பயப்படுகிறான்னா மரணமே வராதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. தவம் செய்பவர்கள் நீடூழி வாழ்வார்களா? அப்படி இல்லை. உடம்புக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு மரணம்ங்கிறது வரத்தான் வரும். ஆனா இந்த மரணம்ங்கிறது மீண்டும் பிறவியை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் துன்பத்தை தரக்கூடியது. அந்த துன்பத்தை தான் கூற்றம் நமக்கு குதித்து கொடுக்கிறது. அதை கொடுப்பதற்கு கூற்றம் அஞ்சும் அப்படிங்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்ட்லி என்ன சொல்றாருன்னா, இவருக்கு முக்திக்கு பாதையானது நல்ல ஈஸியா அவருக்கு போட்டு போய்கொண்டே இருப்பார் அப்படின்னு அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வுன்னா என்ன அர்த்தம்? எப்ப பாரு இருந்து கொண்டே இருப்பார்கள் அர்த்தமா? இல்லை, அவர்கள் முக்தி அடைந்தார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். முக்திங்கிறது இந்த உடல்ங்கிறது எப்படினாலும் போகும். இந்த உடல்ங்கிறது வந்தாச்சு, வந்தது போகத்தான் வேணும். அதுக்கு ஏதோ ஒரு வயசு இருக்கும். அது பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி 50ல இருந்து 100, 120, 150 எது வேணா இருந்துட்டு போகும். சில பேருக்கு குறைந்த அடுத்த 4 நாள்லயே போயிடும். ஏதோ ஒண்ணு அது பிராரப்த கர்மம் டிசைட் பண்றது, இந்த உடம்பு இருக்கணுமா வேண்டாமான்னு. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது என்ன அப்படின்னா முக்தி. அந்த எப்பொழுதும் சாகா வரம் அப்படிங்கிறது இந்த உடல் போனாலும் அவர்கள் அந்த இறையோடு ஒன்றரை கலந்து இங்கு எப்போதும் இருந்திருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை அவர்கள் நோக்கி போகிறார்கள். அதுதானே வீடு பேரு. அந்த வீடு பேருக்கு அவர்கள் போகும் பொழுது அந்த அந்த இது வந்து அவர்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும், துன்பம் இல்லாமல் அவர்கள் அந்த தவத்தின் காரணமாக, தவத்தினால் பெற்ற ஆற்றலின் காரணமாக அவர்கள் மெய்யறிவை பெறுவார்கள். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும். மெய்யறிவை பெறுவார்கள். சுத்தி சுத்தி வளைச்சாலும் இந்த ஒரு தான் விஷயம். மெய்யறிவு பெறுவதற்கு அந்த மரண தேவன் தடை இருக்க மாட்டான் அப்படிங்கிறது விஷயம். அடுத்தது ஒரு சர்க்காசம் ஒண்ணு சொல்லிட்டு போறார் போகும்போது,
இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் அப்படின்னு. தவம் செய்பவர்கள் ரொம்ப கம்மி பேர், தவம் செய்யாதவர்கள் ரொம்ப ஜாஸ்தி. இது ஏன் அப்படி அப்படின்னா, இந்த தவத்துல ஒரு இன்பம் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல, அதனால செய்ய மாட்டேங்கிறாங்க. செஞ்சா அதனால வர பயன் தெரிஞ்சா செய்வாங்கல்ல, அந்த பயன் தெரியல அதனால செய்யல அப்படின்னு அதுக்கு அர்த்தமா இருக்கு. அடுத்தது என்ன சொல்றார், தவம் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இந்த தவத்தை கெடுக்கக்கூடியது என்ன வரும் அப்படின்னா 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு கூடா ஒழுக்கம், தேவையில்லாத அசோசியேஷன்ஸ். அப்புறம் கல்லாமை. கல்லாமை கள்ளுதல் அப்படின்னா நம்ம வஞ்சனையால் பிறர் பொருளை எடுத்தல். முன்னாடி வெட்காமை பார்த்தோம், ஆசைப்படுதல். இங்க பிறர் பொருளை எடுக்க நினைத்தல் கல்லாமைங்கிறது. அடுத்தது பொய் பேசுறது, அதுக்குதான் வாய்மைன்னு வச்சிருக்க அதிகாரத்தோட பேர். அப்புறம் கோபப்படுறது, நம்மளோட இது கோபத்தை அதிகமா காமிக்கிறது அங்க வெகுளாமை அப்படின்னு வச்சிருக்க. அடுத்தது அடுத்தவனுக்கு கெடுதல் செய். இதெல்லாம் என்ன பண்ணும், தவத்தை கெடுத்துரும். நம்ம தவம் பண்ணி தவத்தின் மூலமாக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி மனதை பியூர் பண்ணிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, தூய்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறதுனால இந்த விரதங்கள் அடுத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம்ங்கிறது எனக்கு இருக்கக்கூடாத ஒழுக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரோட சேர்ற ஒழுக்கம் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு இருக்கக்கூடாத ஒழுக்கம். என்ன ஒழுக்கம் அது? நான் என்னுடைய வாழ்க்கை என்ன நான் எடுத்திருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன், துறவு சூஸ் பண்ணியிருக்கேன். துறவுக்கு நான் எனக்கு என்னென்ன இலக்கணங்கள் வேணும், அருளுடைமையிலேருந்து ஆரம்பிச்சு தவம் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே துறவுக்காகத்தான் இதெல்லாம் நான் கடைபிடிக்கணும்னு. இது இல்லாம நான் நான் இல்லறத்தான்லயே ஒரு மட்டமான இல்லறத்தான், அறமே இல்லாத ஒரு இல்லறத்தானாக நான் வாழணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒழுக்க நிலை எனக்கு இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா, நான் அது மாதிரி இருக்கேங்கிறது வெளியில தெரியறதோ தெரியலையோ எனக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் அகத்தே நகும்னு போட்டிருக்க. அகத்தே நகும்னா என்ன, அதுகளுக்குள்ள சிரிச்சுக்கும்னு அர்த்தமா? இந்த காத்தும் இதுவும் ஆகாயமும் சிரிச்சுக்கும், காத்தும் தண்ணியும் சிரிச்சுக்கும், அப்படி இல்லை. என் உடம்புக்குள்ளதான் அந்த பஞ்சபூதங்கள் உட்காந்துருக்கு. அந்த அகத்தே நகும். இது மனசாட்சி கொல்லும்னு அர்த்தம். நான் என்ன வேணா வெளில பண்ணலாம், என் இஷ்டம். ஆனா என் மனசாட்சி சும்மா இருக்காது, என்னை தூங்கவே விடாது. ஏய் என்ன வேலை பண்ற அப்படின்னு என்ன ஒரு நாள் கேட்குமா இல்லையா? படுத்துக்கச்சே முதல்ல அந்த கேள்வி வருமா இல்லையா? அதனால அகத்தே நகும், அதுக்கு கொஞ்சம் பயப்படு அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஏன்னா துறவு அப்படின்னு வந்த உடனே முதல்ல என்னது, அகத்துறவெல்லாம் அப்புறம் முதல்ல புறத்துறவை காமிக்கணும். நான் துறவு பெற்றேன் அப்படின்னு காமிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்குது. இப்ப காமிக்கிற போது அப்ப ஆணுயர் தோற்றம்ங்கிறார். அப்பா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, சரியான காலி டப்பா, எதுவும் தெரியாது, ஒரு நல்லொழுக்கம் கூட கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அதனால என்னப்பா பிரயோஜனம்? யூ ஆர் நாட் டூயிங் எனி ஜஸ்டிஸ். உனக்கும் ஜஸ்டிஸ் இல்ல, தன்னெஞ்சறிவது பொய்யற்கான்னு பின்னாடி சொல்ல போற. உனக்கும் ஜஸ்டிஸ் இல்ல, உலகத்துக்கும் ஜஸ்டிஸ் இல்ல. ஒரு தவம் செய்யக்கூடியவர், துறவில் இருக்கக்கூடியவர், அவர் எதுவுமே செய்யலனாலும் இந்த உலகத்துக்கு பயன். என்ன பயன் தெரியுமா? அவருடைய தவம் இந்த உலகத்துக்கு பயன், அவருடைய இருப்பு இந்த உலகத்துக்கு பயன். ஆனா அப்படி தவ வேடம் போட்டு அவன் எல்லா கெட்டத்தனமும் பண்ணினான் அப்படின்னா அவனுக்கும் கெடுதல், அவனுடைய பிறவி காலி, அவன் உலகத்திற்கும் அவன் உபயோகப்படுபவனாக அவன் இருக்கவே மாட்டான். அப்படிங்கிற இதுல வச்சிருந்தா 2 உதாரணங்கள் சொன்னார். ஒண்ணு புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு எப்படி மாறி இருக்குல்ல, நம்ம முன்னாடியே இதெல்லாம் நீ படிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு இந்த உதாரணங்களை எல்லாம். புலித்தோல் போர்த்திய பசு எதுக்கு? பசுத்தோல் போர்த்திய புலிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவன் பசுவா இருக்கான், எல்லார் முன்னாடியும் அவன் ரொம்ப சாது மாதிரி இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள புலியினுடைய வக்ரம் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கானா, அத ஒரு உதாரணம் காமிக்கிறார். இன்னொன்னு என்ன சொல்றார், இந்த வலைய வீசி வச்சுட்டு வேடுவன் எப்படி ஒளிஞ்சு கொண்டிருக்கானோ அந்த மாதிரி நீ நல்ல நல்ல ஜாலக்கா எல்லார்ட்டையும் பேசி ஒரு வலைய வீசி நல்லவ மாதிரி நடிக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க எவன் மாட்டுவான் அந்த வலையில. அப்படி இருக்கக்கூடாது, அதுதான் கூடாது. இந்த ஒழுக்கங்கள் இவனுக்கு கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இந்த இந்த படிற்றொழுக்கம்னா என்ன? உண்மையாக இல்லாமல் பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கம் என்பது நமக்கு கெடுதலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்துறவு எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். இங்க வெளித்துறவுங்கிறது இருக்கட்டும், வெளித்துறவு எப்படி வேணா இருந்துட்டு போகுது, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் கடைசியில முடிக்கிறாரு இல்லையா? அகத்துறவு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு 6, 7, 8, 9, 10 அத்தனையுமே
நெஞ்சில் துறக்காமல் நீ துறவு வேஷம் போட்டால் அது தப்பு. நீ வந்து ஒரு இது இருக்கே, அந்த குன்றி காய் இருக்கே, அந்த மாதிரி நீ முன்னாடி வந்து அது எப்படி கருப்பா இருக்கோ அந்த மாதிரி நீ உள்ளுக்குள்ள வந்து வெளியில வந்து நீ நல்ல இந்த கலர் போட்டிருக்க, இந்த காவி கலர் போட்டிருக்க, இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம். ஆனா நீ உள்ளுக்குள்ள ஒரே கருப்பா இருந்தியான்னா அது தப்பு. நீ நல்லா வந்து தூய்மையா நீராடி எல்லா சின்னங்களையும் போட்டுக்கொண்டு வெளியில வந்துட்டு உள்ளுக்குள்ள வெறும் சாக்கடையா குப்பையா இருந்தனா அது தப்பு. நீ வந்து ஒரு வில்லு மாதிரி, வில்லு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும், அம்பு நேரா இருக்கும். ஆனா அம்புதான் தைக்கும். நீ நேரா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு தைக்கக்கூடிய வேலையை செஞ்சா அது தப்பு. பாருங்க, எல்லா உதாரணத்தையும் மறக்காம யோசிக்கணும். ஏன் இது மாதிரி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு இந்த அகத்துறவோடைய முக்கியத்துவத்தை பத்தி இந்த 5 குறட்பாக்கள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றார்? அடுத்த விரதம். இது வந்து கூடாத இருக்கக்கூடாத ஒழுக்கங்களை பற்றி சொல்லி கண்டிக்கிறார். அடுத்தது விரதத்தை, இந்த அடுத்த விரதமாக கல்லாமைய சொல்றார். இது ரொம்ப முக்கியம். ஒரு துறவிக்கு பொருள் ஆசைங்கிறது வரவே கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இன்னொருத்தரோட பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணமானது ஏற்படக்கூடாது. அதுதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட். நீ அப்படி எண்ணம் ஏற்பட்டதுன்னா உன்னை எல்லாரும் பார்த்து சிரிப்பான். நீ அது வந்து அது இல்லறத்திலேயே இருக்கலாம்ல. விதவிதமா இப்ப அங்க ஒரு நல்ல டிவி இருக்கு, அவங்க கிட்ட நல்ல வந்து மாடல் ஃப்ரிட்ஜ் இருக்கு, இன்னொரு இடத்துல வாஷிங் மிஷின் இருக்கு. இல்லறத்தானுக்கு அது வந்து நேச்சர். அவன் பார்ப்பான், ஒரு ஒரு வீட்லயா போய் இது என்ன மாடல் வாங்கியிருக்கீங்க, எப்ப வாங்கினீங்க, எவ்வளவு உங்களுக்கு இது கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் கேட்பான். அவனை வந்து கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு அவனோட இது தர்மம் அது. அதனால அவன் அதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கறான், வைக்கிறான். துறவிக்கு என்ன? நீ எதுக்கு வந்து இது? அதுவும் நீ எப்படி நினைக்கிறன்னா, நீ வந்து ஒரு துறவியா இருக்கிறதுனால நீ ஆசைப்படுற பொருள் வஞ்சனையாக நீ வந்து அவனிடமிருந்து நல்ல சொற்களை பேசி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? அது தப்பு. அங்கதான் தப்பு, வேற ஒண்ணும். அவங்களா கொண்டு வந்து வச்சுட்டு போறேன்னு சொன்னா அது வேற விஷயம். அதை எடுத்துக்கிறோம் ஏத்துக்கல அதெல்லாம் வேற. நானா ஆசைப்பட்டு நான் துறவு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதை நீ நினைச்சு கூட பார்க்காதேங்கிற. அப்படி நினைச்சியானா இங்க என்னன்னா, எல்லா விஷயமும் என்னுடைய அகத்தை செம்மைப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். இரக்கம்ல இருந்து ஆரம்பிச்சு என் அகம் கிளீனா இருக்கணும். இந்த அகத்தை கிளீன் பண்ணாம எனக்கு சாஸ்திர ஞானம் உள்ள வந்து உட்காராது. சித்த சுத்தி சித்த சுத்தின்னு சும்மா வாயில சொல்லிக்கொண்டு எழுதி கொண்டு அதையே ஸ்மரிச்சு கொண்டு இருக்கிறது புண்ணியம் இல்லை. அந்த சித்த சுத்திக்கு எதெல்லாம் ஹானி, எதெல்லாம் இடைஞ்சல் அப்படிங்கறதெல்லாம் வள்ளுவர் இப்ப நமக்கு ஒன்னொன்னா காட்டுற. இந்த ஒன்னொன்னையும் சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி இந்த மனசை சுத்தம் பண்ணாம எனக்கு சாஸ்திரம் புரியலையே புரியலையே புரியலையேன்னா புரியத்தான் புரியாது. ஏன் புரியாதுன்னா எங்கேயோ நமக்கு இந்த ஏரியால ஏதோ ஒரு கரெக்ஷன் தேவையா இருக்கு அப்படின்னு வள்ளுவர் நமக்கு காமிக்கிறார். இதை விட ஈஸியா யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சித்த சுத்தி சாதனங்கள் அப்படின்னு அழகா இதை வச்சுட்டே ஒரு இது பண்ணலாம், ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். எதுவெல்லாம் சித்த சுத்தி சாதனங்கள், இது வந்து ஒரு இதுவாவே செய்யலாம், ஒரு ஆர்டிகிளாவே எழுதணும். நமக்கு வாழ்க்கையில சித்த சுத்தி சாதனம்னு எதை வள்ளுவர் எதை நமக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு எடுத்து நம்ம உட்கார்ந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி எழுதணும். அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குன்னு பார்க்கிறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இந்த களவுனால ஆக்கம் வர்றது மாதிரி இருக்கும் அப்பா, அப்புறம் அது வந்து அது வளர்ற மாதிரி இருக்கும், ஆனா அது தேஞ்சு இல்லாம போயிடும் கடைசியில. அதனால நீ வந்து இதனால வரக்கூடியது உனக்கு நன்மை என்று நினைக்காதே. என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த யார் வந்து இந்த சாஸ்திரத்தை ஒரு ஒரு பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, சாஸ்திரத்தை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு இது மாதிரி வந்து செய்யக்கூடாது. ஏனென்றால் அப்படி சாஸ்திரத்திலேயே ஊறிக்கொண்டிருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த களவு அப்படிங்கிறது பொருந்தாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற. அப்ப அப்படி இருந்ததுன்னா அவர்களால சாஸ்திரம் சொல்ற மாதிரி வாழ முடியாது. சாஸ்திரம் எப்படி சொல்றது? உனக்கு வந்து இது எந்த விதமான இதையும் வச்சுக்காத, நீ வந்து பொருட்கள் எதையும் நீ சேர்த்து வைத்துக் கொள்ளாத அப்படின்னு சொல்றது. நல்ல அபரிக்கிரகத்தை சொல்றது. உனக்கு பொருளே இருக்கக்கூடாது. நான் போய் இருக்கிற எல்லார் பொருளின் மீதும் நான் என்னுடைய கண் இருந்ததுன்னா அப்ப சாஸ்திரம் எனக்கு பிரயோஜனப்படாம போயிடுமே. அதனாலதான் சொல்றேன், இந்த சித்த சுத்திக்கு பொருள் மேல ஆசைங்கிறது சுத்தமா இருக்கவே கூடாது. அதுவும் இந்த நிலைமையில, இந்த துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவருக்கு டெஃபினட்டா இருக்கவே கூடாது. நோ எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிற. என்ன லேட்டஸ்ட் மாடல் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த சைடு பார்க்காதே அப்படிங்கிறது தான் துறவிக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு.
அது இன்னும் இல்ல. அது வந்து சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு போகாது. நல்லா சாஸ்திரம் படிச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு, சாஸ்திரத்திலேயே ஊறிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, எவ்வளவு அட்ராக்டிவ் விஷயம் வச்சாலும் அதுல மைண்ட் போகாது. என்ன நினைக்கும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனா? இது வந்து அழியக்கூடியது தானே! அழியக்கூடிய பொருள்ல என்ன ஆசக்தி வேண்டி கிடக்கு? இருந்துட்டு போட்டும். அப்படிதான் நினைக்குமே தவிர்த்து, ஆஹா அப்படியா? என்ன இருக்கு? ஓ! இல்ல என்கிட்டலாம் இல்லப்பா! அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காது. அது வந்து சாஸ்திரம் படிச்சா, ஒழுங்கா படிச்சா, அந்த புத்தி வந்து தானாவே சரியா போயிடும். ரெக்டிஃபை ஆயிடும். அதனாலதான் சொல்றார். ஷா ஷா இது இதுல சொல்றார் இல்லையா? அளவல்ல ம் ஆ களவு என்னும் காரறிவாண்மை, அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண்ணில். ஒழுங்கா சாஸ்திரம் படிச்சான்னா அவன்ட்ட இருக்காது. அப்படிங்கிறத இங்க சொல்லிடுறாரு. அப்புறம் சொல்றார், இந்த கள்ளத்தனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அவனுக்கு ஒருவேளை அவன் இதுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு புண்ணியத்தை அவன் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அங்கேயும் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு இந்த ஒரு பாபம் போதும் அவன் அங்கிருந்து தள்ளுறதுக்கு அப்படிங்கிறத லாஸ்டா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கறச்சே கூட உயிர் நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த உடலானது அவனை தள்ளிவிடும். அது உடல் வந்து கஷ்டப்படும் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வந்து உடலும் நல்லா இருக்கு, இங்கேயும் நல்லா இருக்காது, ஹாப்பியா இருக்க மாட்டான், சொர்க்கமும் அவனுக்கு கிடைக்காது, நடுவாந்திரத்துல எங்கேயான நரகத்துல போய் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்ப கல்லாமைங்கிறது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. வாய்மை அடுத்தது சொல்ற. நீ மனசுல நினைக்கிற இன்னொரு பொருளை எடுக்கணும்னு சொல்லிட்டு பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. பேச்சு ரொம்ப ஒழுக்கம்ங்கிறதுல எல்லாமே வருது இல்லையா? நமக்கு மானச வாச்சிக்க காய்க்க எல்லாமே வருது. இப்ப மனசுல நினைக்கிறதும் தப்பு. வாய் என்ன பேசுறது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெஃபினிஷன் என்ன கொடுக்குறார்? தீமை இல்லாத சொல் பேசணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தீமை இல்லாத சொல் பேசணும். சரி ரைட். அப்ப நான் வந்து ஒரு பொய் பேச வேண்டியிருக்கு. பரவாயில்லையா? அப்படின்னா பரவாயில்ல. அது தீமையை தராது என்றால் பரவாயில்ல. நன்மைக்காக பொய் பேசினால் பரவாயில்ல. ஆனா இது ரெண்டுமே எனக்கு தீமை செய்யாதா? இந்த பொய் நன்மை தருமாங்கிறது யாருக்கு தெரியுமாப்பா? தன்னெஞ்சறிவது பொய்யர். இந்த மூணையும் நீங்க சேர்த்துதான் பார்க்கணும். தன்னெஞ்சறிவது யாரு டெசிஷன் எடுக்கிறது? நீ தான் எடுக்கணும். ஏன்னா உனக்கு தான் தெரியும். இது பொய்யா இல்ல வாய்மையா? வாய்மை என்பது தீமை செய்யாமல் இருக்கிறதா? பொய் என்பது நன்மை செய்கிறதா? இது இந்த டெசிஷன் எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பப்பா அப்படின்னு அழகா கொடுத்தது. அப்ப எப்படி சொல்றதுன்னா, உன் மனசு தெரிஞ்சு நீ சொல்லு. நீ உன்னுடைய மனசறிஞ்சு நீ வந்து உண்மையா பொய்யா என்பதை அலசி ஆராய்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 4, 5, 6, 7, 8 இது வரைக்குமே என்ன சொல்றாருன்னா, இந்த வாய்மையினுடைய பலனை பற்றி அழகழகா சொல்லு. என்ன சொல்ற? நீ உலகத்தார் எல்லாரோட மனசுலயும் இருக்கலாம். நீ மட்டும் வந்து இந்த மாதிரி பொய்யும் உண்மையையும் கரெக்டா புரிஞ்சு கொண்டு தன் நெஞ்சறிஞ்சு நீ சொன்ன அப்படின்னா உலகத்தாருடைய உள்ளத்தில் எல்லாம் நீ இருப்பாய். அது வந்து தவம் செய்பவர் தானம் செய்பவர் இவர்களை எல்லாரையும் விட நீதான் பெரிய ஆளா இருப்ப. இவர்களில் நீதான் பெரிய ஆளா இருப்ப. யாரு? இல்லறத்தான் துறவி யாராக இருந்தாலும் சரி, ஒழுங்கா இந்த வாய்மையை புரிந்து கொண்டு பேசினார். வாய்மை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு பேசினால் நீ அந்த நல்ல ஒரு ஸ்திதியை பெறுவாய். எல்லாருடைய மனதிலும் நல்ல ஒரு ஸ்திதியை பெறுவாய் அப்படிங்கிறத சொல்ற. 96, 97 என்ன சொல்றார்? இங்கதான் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை. பொய்யாமைங்கிறது தான் வாய்மைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இங்கே இந்த இதுல பொய்யாமை அன்ன புகழ் இல்லை ஒண்ணு. இன்னொன்னு பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை. நீ பொய் பேசாம இருக்கிறது. பொய்ங்கிறது என்ன? நன்மை தரக்கூடிய பொய் அல்ல. நன்மை தராத பொய். அதை நீ பேசாம இருந்த அப்படின்னாலே அது வாய்மைதான் ஆக்சுவலா. அதனால நீ அதை வந்து ஒழுங்கா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்றதுக்கு பேர் வாய்மை இல்லை. சில இடங்கள்ல வாயை மூடிக்கணும். அதுதான் வாய்மை. தெரிஞ்சதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்றதுக்கு பேர் வாய்மை கிடையாது. அது ஓட்ட வாயின்னு பேரு. அப்படி இருக்க சொல்லல. எது சொன்னா நல்லதோ அதை மட்டும் சொல்லு. ஒரு 10 பேர் இருக்கிறச்சே யாரை பத்தியாவது ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அந்த இடத்துல அதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மை விளம்பி மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எழுதப்படுங்கிறது இது மாதிரிதான். இப்படி நான் பேசினேன்னா அப்ப இத போய் இந்த இடத்துல வந்து சொல்றது வருது அசத்து அப்படின்னு என்னையே திட்டுவாங்க. அது மாதிரி எப்ப எதை சொல்லணுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக இதை சொல்ற. அடுத்தது மீதி இருக்கிற 8, 9, 10 இது மூணுமே வாய்மையினுடைய பெருமையை பற்றி பேசுகிறார். என்ன சொல்ற? புற தூய்மை வந்து நீ உன்னுடைய இதனால சௌச்சம் உன்னுடைய தூய்மை வந்து நீ உடம்ப குளிப்பாட்டுறதுனால சரியா போயிடுமப்பா. அகத்தூய்மை எங்கன்னா உன்னோட அகத்தூய்மை சித்த சுத்திங்கிறது நீ சொல்லக்கூடிய சொற்கள்ல இருக்கக்கூடிய தூய்மையிலிருந்துதான் இருக்கு.
அந்த தூய சொற்களை நீ சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் சொல்றார், இந்த வாய்மையை தவிர வேற ஒரு பெரிய அறமே கிடையாது அப்படின்னு. நான் ஒரு 5-6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு முடிக்கலான்னு பாக்குறேன். இந்த 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துல முடிச்சுடலான்னு பாக்குறேன். ஏன்னா இது கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டாம். அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு டைம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். அடுத்தது என்ன சொல்ற? வெகுளாமை. இந்த வெகுளாமைங்கிறதுக்கு இப்ப நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய ஆர்டர் நீங்க பாருங்க. முதல்ல இவனுக்கு இருக்கக்கூடாத ஒழுக்கம் அது என்ன, அது ஏன் அவனுக்கு என்ன இது தரும், நன்மையை தரும், சாரி தீமையை தரும் அப்படிங்கிறத சொல்லி, மனசு கூட இன்னொருத்தரோட பொருளை நினைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லி, மனசு பேசக்கூடிய சொற்கள் ரொம்ப தூய்மையான சொற்களா இருக்கணும், நன்மை பயக்கக்கூடிய சொற்களாக இருக்கணும், அந்த பொய் கலவாத சொற்களாக இருக்கணும், வஞ்சனை இல்லாத சொற்களாக இருக்கணுங்கிறதெல்லாம் இங்கேயும் ஒரு தடவை சொல்லி, அப்புறம் என்ன சொல்ற, உனக்கு கோபம் வந்தாதான் நீ இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கும். அதாவது கோபம் அப்படிங்கிறது நம்முடைய எல்லா நற்குணங்களையும் சாப்பிட்டு விடக்கூடிய ஒரு அரக்கன். அது அந்த கோபத்தை நீ முதல்ல காப்பாத்து. அப்படி காப்பாத்தினா உனக்கு மற்ற எல்லா தீய குணங்கள்ல இருந்தும் உன்னால காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்ற, செல்லிடத்து காப்பான். எங்க காட்டலாமோ அந்த இடத்துல நீ சினத்தை காப்பாத்திக்கணும். நீ காட்டக்கூடாது. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் அப்படின்னு நம்ம அடக்க உடைமையில படிச்சோம் இல்லறவியல். இங்க என்ன சொல்றாருன்னா, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். எங்க செல்லுமோ அந்த இடத்துல நீ காக்கணும். ஒரு துறவியா இருக்கிறவனுக்கு எங்க செல்லும் யோசிச்சு பாருங்களேன். இங்க யாரு அப்படிங்கறத வச்சு இதை யோசிச்சு பார்த்தா இன்னும் அழகா புரியும். நம்ம எப்பவுமே நம்ம மனசு நம்ம எல்லாருமே இல்லறத்துல இருக்கிறதுனால நம்ம செல்லிடத்து காப்பான நம்ம உடனே இல்லறத்துல அப்படிங்கறத வச்சு மைண்டு யோசிக்கும். இல்லறத்துல வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இல்லறத்துல துறவு மனப்பான்மையோட இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவோட வைக்கணும். அப்பதான் இது பொருந்தும். இங்க செல்லிடத்து காப்பான்னு சொல்லும்போது எனக்கு கீழே எனக்கு சேவை பண்ணக்கூடிய யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நான் எது சொன்னாலும், நான் துறவியாக இருக்கிறதுனாலும், நான் இந்த துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறதுனாலும் என் மேல ஒரு பூஜ்ய புத்தியோட அவர்கள் இருப்பார்கள். அப்ப என்கிட்ட அவங்க திரும்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணலாமா? அப்ப பண்ணக்கூடாதுல்ல. அதுதான் சொல்றேன். உனக்கிட்ட ஒரு பக்தியோட இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீ எப்படி வேணா உன் கோபத்தை காட்டலாம்னு நினைச்சு காட்டாத. அந்த மாதிரி காட்டுறது தப்பு. அப்ப அங்க நீ காட்டணும், அங்க நீ காப்பாத்தணும். அந்த இடத்தில் காக்கினியன் காவாக்காது. வெளியில வேற யார்கிட்டயாவது உன்னை பத்தின பெருமைகள் தெரியாத ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட நீ காத்தா என்ன காக்காட்டா என்ன, இங்க காத்து முதல்ல அவர்களிடம் முதல்ல நீ காப்பாற்ற பழகிக்கொள். உன்னுடைய கோபத்தை காட்டாதே. அப்ப நீ செல்லா இடத்தும் சிலம் தீது, செல்லிடத்தும் இல் அகனின் தீய பிற அப்படின்னு. ஏன்னா இதுக்கு எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க செல்லாதோ அங்க நீ காமிச்சன்னா உனக்கு உடனே எதிர்வினை வந்துடும். நீ என்ன நினைக்கிறன்னா, அங்கதான் நான் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இங்க நீ காட்டினா எதிர்வினை உனக்கு வருதா வரலையான்னு தெரியலன்னா கூட எதிர்வினை இருக்கும். அதான் விஷயம். எப்படி ஆனாலும் ஏன்னா மனசு காயப்படுறதா இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சு கண்ணா பேசிடுறோம்னு வச்சுக்காங்க. இவ்வளோண்டு மனசு காயப்பட்டதுன்னா கூட அந்த எஃபெக்ட் நமக்கு வரத்தானே வரும். அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். எப்படி நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நீ மனசு காயப்படுத்திக்க அப்படின்னா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ இவங்களை யாருக்கும் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய கோபத்தை காட்டாதே. சரி, என்னதான் பண்றது, கோபம் வருதே அப்படி மறந்து போ. கோபத்தை உண்டாக்கின விஷயத்தையே மறந்து போ. அதான் ரொம்ப முக்கியம். அதை மறந்து போ. கோபத்தை எந்த விஷயம் கோபத்தை உண்டாக்கினதோ அந்த விஷயத்தையே நீ மறந்து போ. ஏன்னா நீ மறக்கலைன்னா அதனாலதான் எல்லா அனர்த்தங்களும் உனக்கு ஏற்படுகிறது, பிரச்சனைகள் அதனாலதான் வரும். அது மாத்திரமில்லை, இந்த கோபத்தினுடைய கெடுதல் என்னென்ன அப்படிங்கிற அழகான இதெல்லாம் சொல்ற. 4, 5, 6, 7 இது எல்லாமே பாருங்க உன் சிரிப்பை தொலைக்கிறது. உன்னோட சிரிப்பு மாத்திரம் இல்ல, சிரிப்புங்கிறது வெளியில காமிக்கிற விஷயம். இந்த சிரிப்பு, நான் சிரிக்கணும்னா என் மனசு சந்தோஷமா இருக்கணும். நகையும் உவகையும் உள்ள சந்தோஷத்தையும் கெடுக்குது, வெளியில சந்தோஷத்தையும் கெடுக்குது. எப்ப பார் கொர்ன்னு இருக்கேன் நான். எங்கடா யாரடா எடுத்து உள்ள நான் புடுங்கி எடுக்கலான்னு பாக்குறேன். ஏன் கோபம் எப்ப பார்த்தாலும் எல்லாத்து மேலேயும் இருக்கு, எல்லாத்து மேலேயும் அதிருப்தி இருக்கு, எல்லாத்து மேலேயும் கோபம் இருக்கு, எல்லாத்து மேலேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இந்த மைண்ட் எப்படி தூய்மையான மைண்டா இருக்கும்? அந்த மைண்ட்ல எப்படி சாஸ்திரம் நிற்கும்? நான் அங்கதான் கொண்டு நிறுத்துவேன். நான் மறந்துடுவோம். நம்ம எதுக்காக பண்றோம் இந்த வேலையெல்லாம்? பொழுதா போல நமக்கு இல்ல.
இந்த வாழ்க்கை துறவு எதுக்கு? எனக்கு பொழுது போல எனக்கு ஒரு தனி ரெக்கக்னிஷன் வேணும், என்னை எல்லாரும் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக துறவு இல்லை. சாஸ்திரம் படிச்சு நான் இந்த வாழ்க்கையின் பயனை அடையணும், அதுக்குதான் துறவு. ஆனா அது போயிடுமே அப்படிங்கிறதுனாலதான் இதெல்லாம் சொல்றாரு. தன்னைத்தான் காக்கணும். உன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உன் கோவத்தை காப்பாத்து, அதுக்கப்புறம் பாக்கி எதை வேணாலும் காப்பாத்து. அதுக்கப்புறம் அது ஏன் கோவத்தை காப்பணும்? சேர்ந்தாரை கொல்லிப்பாது. அது யாரை சேர்றதோ அவனை காலி பண்ணிடும், ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். அதனாலதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அப்படிங்கிறத சொன்னோம். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதுக்கு அருமையான உதாரணம். கைய ஓங்கி தரையில அடி, யாருக்கு வலிக்கிறது? நிலத்துக்கா உனக்கா? எவ்வளவு ஒண்டர்ஃபுல் உதாரணம் பாருங்க. வள்ளுவர் கொடுக்குற மாதிரி ஒரு இன்னொரு உதாரணம் போட்ட முடியுமா நம்மளால? சத்தியமா போட முடியாது. அப்ப இந்த அடிக்கிற போதே எனக்கு வலி எனக்கு கையில தான் கிடைக்கிறது. அது மாதிரிதான்ப்பா, என்ன நீ கோவப்பட்டாலும் கோவப்படுறதனுடைய கெடுபலன் உனக்கு மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கும். அதனால அப்ப நான் என்னதான் பண்றது? அவன் உனக்கு எவ்வளவு பெரிய கெடுதல், கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுன்னு நன்றி எறிதல்ல சொன்னார். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். ஈனரேறி தோய்வு அன்ன இன்னா செய்யணும். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, உனக்கு பெரிய பிரச்சனையே பண்றானா புணரின் வெகுளாமை நன்றி. நீ கோவப்படாம இருந்தேன்னு வச்சுக்கையேன், அது உனக்கு பெஸ்ட். அதனால உன் மனசுல எப்பவுமே கோபம் என்பது இருக்கவே இருக்கக்கூடாது. அது இல்லாம இருந்ததுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்? இந்த இதுல சொன்னாரு அந்த மாதிரிதான். இனியவை கூறல்ல உனக்கு நீ இனிய சொற்கள் பேசினால் உனக்கு வறுமையே இருக்காது. ஏன் வறுமையே இருக்காது? ஏன் வறுமையே இருக்காதுன்னா, எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, எனக்கு எல்லா சமயங்களையும் ஒரு ஹெல்ப் கிடைச்சிடும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதே போலதான் இங்கேயும் சொல்றார். நீ உள்ளியதெல்லாம் உடனே எய்தும். எப்படி எய்தும்? ஏன்னா நான் கோவப்படாம கேட்கிறேன், எனக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டேன்னா உடனே அது கொடுக்கப்படுகிறது அல்லது கிடைக்கிறது அப்படின்னு. இங்கேயும் ஒரு வார்த்தையை போடுற, இறந்தார் இறந்தார் அணையர். இந்த கோவத்தை நீ கட்டுப்படுத்தலைன்னா நீ இறந்து போனவனுக்கு சமானம் தான். யூஸ்லெஸ் வாழ்க்கைங்கிறார், அவ்வளவுதான். திருப்பி இங்கேயும் சொல்றார். எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. இன்னா செய்யாமை சொல்றார் அடுத்தது. இன்னா செய்யாமையில எடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயம், அறிவுள்ள சான்றோர்கள், தூய்மையான மனதை உடையவர்கள், மாசற்றார், அவர்களுடைய இது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரெண்டு விஷயத்த சொல்றார். உனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடைக்கிறது, இன்னொருத்தனை கெடுத்தனா உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினா உனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது. சிறப்பு ஈனும் செல்வம் தெரியும். உனக்கு பெரிய அஷ்டமா சித்தியே கிடைக்கும். நீ யாருக்காவது ஒருத்தனுக்கு ட்ரபிள் பண்ணினியானா அப்படின்னா கூட அது வேண்டான்னு நினை. ஏன்னா யாருக்கையாவது ட்ரபிள் பண்ணி எனக்கு ஒரு செல்வம் தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, சரி நான் ட்ரபிள் பண்ணி எனக்கு வேண்டாம், செல்வம் வேண்டாம்னு நான் வேணா விட்டு கொடுத்துட்டு போறேன். ஆனா அவன் என்னை எதிர்த்துன்னு அல்லவா பண்றான். என்னை ஏதோ கெடுதல் நான் ஏதோ கெடுதல் பண்ணிட்ட மாதிரி என்னை எதிர்த்துன்னு வந்தல்லவா எனக்கு துன்பம் கொடுக்குறான். அவனை என்ன பண்றது? அவனையும் விட்டுரும், அவனுக்கும் ஒண்ணும் பண்ணாது. யாருக்குமே எப்பொழுதுமே உன்னுடைய லாபத்திற்காகவும் சரி, நீ எந்த தவறும் செய்யாமல் அந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீ அவனை மன்னித்து விடு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய டேக்கவே நமக்கு அதுதான். நீ நான் இதனால பண்ணலாமா அதனால பண்ணலாமான்னு கேள்வியே கிடையாது. எல்லாத்தினாலையும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இன்னா செய்தல் அப்படிங்கறதனுடைய தீமை என்ன? உய்யா விழுமம் தரும். திருப்பி திருப்பி அவர் அதைத்தான் சொல்றார். தீவினை அச்சத்துல இருந்து வீயா விழுமம் தரும் நேரங்க, நிழல் மாதிரி உன்னை தொடர்ந்து வரும்னர். அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், உய்யா விழுமம், நீ எழுந்துக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் உனக்கு. சரி, அப்ப பழியே வாங்கக்கூடாதா? நான் எப்படி பழி வாங்குறது? நான் ஒரு தப்பும் பண்ணல, அவன் கருத்து இன்னா செய்யறான், நான் என்ன பண்றது அப்படின்னா, அவன் நாண நன்னயம் செய்ய உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அவன் நாண நன்னயம் செய், அவனை வெட்கப்படட்டும். அவன் அது மாதிரி அவனுக்கு நல்ல நல்ல விஷயமா பண்ணிடும். அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுது? நல்லா பிளஸ் பண்ணு, அவனுக்காக பிரார்த்தனை பண்ணு, அவன்கிட்ட பேசும்போது அன்பா பேசு, அவனுக்கு நிறைய கொடு, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டுருவான், இவன்கிட்ட போயா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு. ஏன்னா இந்த இந்த அறிவு கூட இல்லைன்னா, இன்னொருத்தருடைய துன்பத்தை துன்பம் மாதிரி உன்னால பார்க்க முடியல அப்படின்னா, நீ சாஸ்திரம் படிச்சு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்தது சொல்ற, நீ ஏன் இன்னா செய்யக்கூடாது அப்படின்னா, அதுக்கு சொல்றார், தன்னுயிர் இன்னாமை தான் அறிவான் என்குலோ மண்ணுயிர் இன்னா செயல். அப்படின்னா என்ன? எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியற போது, இது முன்னாடி படிச்ச மாதிரியே தான். நீ உனக்குடைய கஷ்டம் உனக்கு தெரியறதுன்னா நீ இன்னொருத்தனுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்ட, கொடுக்க கூடாது. ஏதிலார் குற்றம் போல இருந்து இது ஒரே விஷயமா வந்து கொண்டே இருக்கு. அருளுடைமையிலையும் அப்படிதான் வந்தார் வலியார் முன். இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றாரு. உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அது தெரிஞ்சதா அப்புறம் நீ எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுப்ப? அதை கொடுக்க கூடாது. அப்படி நீ கொடுத்தியானா, அதையும் மீறி கொடுத்தியானா, பிறர்க்கு இன்னா
பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இந்த குறள்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க அதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் இப்ப சொல்றேன். அது முன்ன காலையில பண்ணா ராத்திரி வரும் அப்படி இல்ல அர்த்தம். அந்த அளவு ஷார்ட் டியூரேஷன்ல உனக்கு திரும்ப வந்துரும் அர்த்தம். இட்ஸ் ஒன்லி டினோட்டிங் த டியூரேஷன். எனக்கு உடனே திரும்ப வரும். அதனால அந்த பயத்தோட நான் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் நியூட்டனுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு தோணும்னா, யாருக்கு கஷ்டம் வேணும்னு நினைக்கிறான், இது ஒரு சர்க்காசம் தான். யாருக்கு கஷ்டம் வேணும்னு நினைக்கிறானோ அவன் தான் கஷ்டம் கொடுப்பான் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, இன்னா செய்யாமைங்கிறது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருப்பது, அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. ஸ்ட்ரெயிட்டா சொல்றார், கொல்லாமை. நீ கொல்லக்கூடாது, இன்னொரு உயிரை நீ கொல்லக்கூடாது. யாரு? ஒரு துறவி எக்காரணம் கொண்டும் அப்ப புலால் மறுத்தல்ல சொன்னதும் இதுவும் வேற வேறையா? ஏன்னா புலால் மறுத்தல்ல நீ கொண்டு சாப்பிடுறது கூடாதுன்னு சொல்லியிருக்க. இங்க நீ கொல்லவே கூடாது அப்படின்னு சொல்ற. நீ சாப்பிட போறது இல்லை அப்படின்னா கூட கொல்லாது. நீ சாப்பிடறதுக்காக கொல்லாத, சாப்பிட போறது இல்லைனாலும் கொல்லாது. அதுதான் அறவினை அப்படின்னு ஃபர்ஸ்ட். அதுதான் அறம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு டெபினிஷன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த உலகத்துல கொல்றது அப்படிங்கிறது பொதுவாக சாப்பிடறதுக்காக கொல்றாங்க. அந்த சாப்பிடுற விஷயம் கூட உன்னை பொறுத்தின வரைக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வைக்கிற. மற்ற உயிர்களை நீ பாதுகாத்து காப்பாத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நீ ஒரு அபயம் கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ எல்லாத்தையும் நான் கொல்லுவேன் வைப்பேன் அப்படிங்கிறது நீ பண்ணக்கூடாதுப்பா. ஒரு துறவிக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த குறள், இந்த அதிகாரத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாய்மையை பத்தி பேசும்போது யாமையா கண்டவுற்றுள் வாய்மையை தவிர வேற ஒன்றும் பெரிய அறமே இல்லைன்னு பேசினாரே, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை என்று. என்ன இப்படி பேசுற? நீ முதல்ல எது பெஸ்ட்னா கொல்லாமைதான். பொய்யாமை கூட அதுக்கு பின்னாடி வந்தா பரவாயில்ல அப்படின்னா, அப்ப பொய்யாமைதான். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுங்கிற குறள் இங்க கொஸ்டின் ஆயிடுமே அப்படின்னா, உயிர் இருந்தா தானேப்பா வாய்மை பொய்யாமைங்கிறதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு. உயிரை போக்கிட்டனா எது முக்கியம்? உயிரை போக்காது. உயிர் இருக்கட்டும், அப்புறம் பேசலாம் வாய்மையை பத்தி அப்படின்னு புரிஞ்சு. அதனாலதான் சொல்றார் பின்சார பொய்யாமை நன்று. இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். ஏன் திரும்பவும் இப்ப சொல்றேன், நமக்கு இது ஞாபகத்துக்கு வரும்போது நம்ம அது இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் படிச்சோமே அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இது கொல்லாமை அப்படிங்கிற இதுல நம்ம இந்த முன்னாடி சொன்னது மாதிரிதான், கூற்றும் கூட அவனை வருத்தாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்றார். அவனுக்கு செல்லாத உயிர் உண்ணும் கூற்று என்ன அர்த்தம் அப்படின்னு, மரணதேவன் கூட அவனுக்கு துன்பத்தை கொடுக்காமல் அவனுக்கு மெய்யறிவைக்கான பாதைக்கு அவனுக்கு வழிவிடுவான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த துறவரவியல்ல சொல்லி இருக்கிறதுனால தன் உயிர் நீப்பினும் செய்யற்க. நீ நிறைய சாக்கெல்லாம் சொல்லுவ, உன்னை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். உன் உயிர் போனால் கூட நீ அதை செய்யாதே அப்படிங்கிறத அடுத்தது சொன்னார். இப்படி பல காரணங்களால நம்ம சொல்லுவோம். என்னன்னா, நான் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும், நீ சாக்கெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு இதனால நல்லது கிடைக்கும், நான் இந்த தியாகத்தை பண்ணி இதனால ஒரு ஒரு நரபலி கொடுத்தேன்னா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நீ எதனா ஒண்ணு சொல்லி பண்ணிடாதப்பா. எந்த காரணத்தை கொண்டும் நீ கொல்லாமை என்ன கொல்லுவது அப்படிங்கறத நீ பண்ணவே கூடாது அப்படிங்கறத சொன்ன. அதுக்கப்புறமா இப்ப 4 அதிகாரங்கள் பார்க்க போறோம். இந்த 4 அதிகாரங்களை பொறுத்தின வரைக்கும் நீங்க இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது விரதங்கள் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். இந்த விரதங்கள் நமக்கு இந்த 4 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய நிலையாமை, துறவு, இது மெய்யுணர்தல், அவாறுத்தல், இதை புரிந்து கொள்வதற்கு இந்த விரதங்கள் நமக்கு துணை செய்கிறது. எந்த வகையில? இந்த விரதங்களால் மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைந்தால்தான் இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது விவேக ஞானமானது நமக்கு ஏற்படும். இந்த நிலையாமைங்கிறது என்ன அப்படின்னா, எது நிலைத்தது எது நிலைத்தது அல்ல அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி, அந்த விவேக ஞானம் நமக்கு வேணும். அந்த விவேகம் ஏற்பட்டால்தான் துறவு அப்படிங்கிற வைராக்கியமானது நமக்கு ஏற்படும். இந்த துறவுங்கிற வைராக்கியம் தான் மெய்யறிவை பெறணும் அப்படிங்கிற முமுட்சுத்துவத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அவா அறுத்தல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், இந்த உலக பற்றை ஒழித்து விட்டு அந்த முமுட்சுத்துவத்தை நோக்கி நாம போகக்கூடிய ஒரு இது நமக்கு உறுதியை நமக்கு மனசுக்கு கொடுக்கும். இதைத்தான் இந்த 4 அதிகாரங்கள்ல வைக்கிறார்.
வள்ளுவர் துறவரவியல். துறவுக்கு தயார் பண்ணுவது, துறவு துறவு மனநிலைக்கே தயாரு. அப்புறம் துறவுடைய பர்பஸ்க்கு தயார் பண்றார் இந்த 4 அதிகாரங்கள் மூலமாக. இங்க இந்த இந்த 2 விஷயம் 2 ஆங்கிள் சொல்லி நிலையாமையை புரிய வைக்கிறார். ஒன்று வந்து நீ பெற்றிருக்கக்கூடிய செல்வம் நிலையானது அல்ல. இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு இதை நிலை என்று நினைத்துக் கொள்ளாதே. இன்னொன்று உன்னுடைய உடல் நிலையானது அல்ல. இதுதான் இந்த 2 ஆங்கிள் சொல்றார். செல்வம் வந்து வரும்போது ஒன்னொன்னா வரும்பா, போகும்போது மொத்தமா போயிடும். நீ செல்வம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்காது. கூத்தாட்டு அவை குழாத்தக்கு, அதே மாதிரி அக்கா இயல்பிற்று செல்வம். இப்ப உடம்ப பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் இது தேய்ந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து எப்ப வந்து உனக்கு மரணம் வருமோ தெரியாது. அதுக்குள்ள நீ நல்ல காரியங்களை செய்யணும். அதனால இந்த உடம்பு வந்து இது கிடையாது. நேற்று நீர் இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அதனால இந்த உடம்பு நிலையானது கிடையாது. நீ இந்த உடம்பே இருக்குவா இருக்காதான்னு தெரியல. ஆனா நீ பேசுற பேச்சு பயங்கர பேச்சா இருக்கேப்பா. உடம்பு நிலை இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த உடம்புங்கிறது ஒரு முட்டைக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய உறவை போன்றதுதான். அது ஹேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓடி போயிடும் இந்த பறவை. அது மாதிரிதான் இந்த வேலை முடிஞ்சாச்சுன்னா இது ஓடி போயிடும். நீ இதுக்காக இந்த உடம்பை நிலை என்று நினைத்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் வாழ்க்கையை நீ வீணாக்கலாமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. புக்கில் அமைந்துன்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்குன்னு முடிச்சிட்டார். அப்ப என்ன சொல்ற, சரி நிலையாமை புரிஞ்சு கொண்டாயா, அப்புறம் வைராகியத்துக்கு வா. இது நிலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப துறவு. துறவுங்கிறது என்ன? துரத்தல். துரத்தல் எதை? நான் எதையெல்லாம் எனக்கு வேணும் வேணும் சேர்த்து வச்சிருக்கேனோ அது எல்லாத்தையும் துறக்கு. அப்பதான் துறவுங்கிறது. யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் நில அப்படின்னு ஆரம்பிக்கிற. ஏன் துறக்கணும்? வேணும், உயர்ந்த ஞானம் வேணும், மெய்யறிவு வேண்டும் என்றால் துறந்து போ. துறந்தால் தான் உனக்கு மெய்யறிவு கிடைக்கும். அப்ப துறக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்னோட ஐம்புலன்களில் உள்ள ஆசைகளை, ஐம்புலன்கள் படக்கூடிய ஆசைகளிலிருந்து நான் விடுதலை பெறணும். அதனால அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும். இது இது வந்து உனக்கு ஒன்னும் பெரிய இதுவா சொல்லலப்பா. இதெல்லாம் உனக்கு இயல்பு. நோன்பிற்கு இது இயல்பு. நீ ஒரு துறவு எடுக்கிற அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து மஸ்ட். அதை விட்டுட்டு உனக்கு என்ன புதுசா ஒரு கண்டிஷன் போட்டேன்லாம் நினைச்சுக்காத. ஏன்னா பிறப்பருக்களுக்காக தானே வந்த நீ. எதுக்கு வந்த நீ? பிறப்பு இனி வேண்டாம்னு தானே வந்த. பிறப்பருக்கள் உற்றார்க்க உடம்பும் மிகை மற்றும் தொடர்பாடு எவன் கொல். மற்ற விஷயங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு, அதனுடைய பற்று உனக்கு எதுக்கு? உனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபேமஸா நம்ம இப்போ அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். யான் எனது எனும் செருக்கறுப்பார் தான் வானோர்க்கும் உயர்ந்த கண்டிஷன். எப்ப நீ வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புக முடியும்? அகங்கார மமகாரத்தை விட்டொழித்தாய் அப்படின்னா அப்ப பற்றை விடு. அகங்காரம் மமகாரம் கொடுக்கக்கூடியது எதுன்னா பற்று. பற்று விடா இடும்பை. நீ பற்ற விடலைன்னா என்ன ஆகும்? இடும்பை உன்னை பற்றும். அதனால துன்பம் என்பது உன்னை பற்றி கொள்ளும். அதனால முக்தி தான் வேணும்னு நினைக்கிறியா? மெய்யறிவு தான் வேணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ தலைப்பட்டா என்றால் தீர துறந்து விடு. இன்னைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அப்படின்லாம் நினைக்காத. விடுன்னா விடு, அவ்வளவுதான். மொத்தம் அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு சொன்னார். கடைசியா சொல்றாரு, எதுக்குப்பா பற்று? யாரப்பா பற்றிக்கணும்? அப்ப பற்ற விடணும்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதுக்கு? அப்பற்றை விடற்கு பற்றுக. நீ இந்த உலகப்பற்றை விட வேண்டும் என்றால் உலகப்பற்றில்லாத அந்த இறைவனையும் உலகப்பற்றை விட்டு அந்த குருவையும் நீ பற்றிக்கொள். அப்பொழுதுதான் இந்த உலகப்பற்றை உன்னால் விட முடியும் அப்படின்னு ஒரு லாஸ்டா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் சொல்லி கொடுத்துட்டு தான் போறார் வள்ளுவர். அடுத்தது சொல்றார், மெய் இதை நீ பட்டாச்சுன்னா அப்புறம் என்னன்னா முமுட்சுத்துவம், மெய் உணர்தல். அது ரொம்ப முக்கியம். மோக்தும் இச்சா அப்படின்னு சொன்னோம். எனக்கு முக்தி வேண்டும். முக்தியை உணர்வது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்ற. இந்த மெய் உணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த மெய்ப்பொருளை உணர்வது அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ இது வரைக்கும் என்ன பண்ற அப்படின்னா, எதெல்லாம் உண்மை பொருளோ அதையெல்லாம் நீ பொய்ப்பொருளோ அதை உண்மை பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற. அப்படி உண்மை பொருள் என்று நீ பொய்யாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால உன்னுடைய பிறவியின் பயனை நீ வீணடிக்கிறாய். அப்ப நீ இதை புரிந்து கொண்டா என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, இருள் நீங்கி உனக்கு இன்பம் கிடைக்கும். நீ உன்னுடைய ஐயம் திரிபற இந்த அறிவை நீ பெறவில்லை அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த பிறவியினுடைய பயன் வந்து கிடைக்காது. ஆனால் ஐயம் திரிபற இந்த அறிவை பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா வையத்தின் வானம் நனியது உடைப்பு. நீ எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட உனக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும் அப்பா.
அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு? எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறதை பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த மெய்யறிவை பெறுவதுதான் முக்கியம். அது நான் இந்த இந்திரியங்களை எல்லாம் நிகிரகம் பண்ணிருக்கேனே, அது மாத்திரம் போதாதா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அது பத்தாது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே. அது யூஸ்லெஸ். எப்போ? மெய்யுணர்வு இல்லாதவர். மெய்யுணர்வு தான் அது. அதுதான் ரொம்ப முக்கியம் உனக்கு இந்த முக்தி அப்படிங்கிறதுக்கு. அதனால அந்த அறிவை பெறணும், ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு இதுலயும். அவர் சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றார். எது செம்பொருள்? பிறப்பு என்னும் வேதமை நீங்க. திருப்பி திருப்பி பிறந்து 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 நான் இந்த உலகத்தில் விழல்வது அப்படிங்கிறது ஒரு அறிவற்ற தன்மை, வேதமை. அந்த அறிவற்ற தன்மை எனக்கு நீங்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு சிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முக்திக்கான அறிவை நான் பெற வேண்டும். செம்பொருளை நான் அறிய வேண்டும். அதற்கு எந்த விதமான சார்பும் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த இந்த சார்புகளை விட்டு, சார்பே இல்லாத இந்த உலகத்தில் சார்பே இல்லாமல் மெய் உணர்தலுக்காக நான் இறைவனையை, குருவை மட்டுமே சார்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த மெய்யறிவு என்பது புலப்படும் அப்படின்னு. கடைசியா ஒரு கண்டிஷன் சொல்ற, நீ காமம், வெகுளி, மயக்கம் இது மூணையும் விடணும் அப்பா. அது மூணையும் விட்டாதான் நாமம் கெடும் நோய். நிறைய சொல்லியிருக்கேன் அப்பவே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பேரளவுக்கு கூட இருக்கக்கூடாது. இந்த ஆசையோ, கோபமோ அல்லது மோகம், மயக்கமோ பெயரளவுக்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்புறம் இதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கும். இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேசிக்கா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? ஆசையை முதல்ல குறைத்துக்கும். ஆசை என்பது உனக்கு அடுத்தடுத்த பிறவிகளினுடைய வித்தாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான ஒரு வித்தாக இருக்கிறது. திரும்ப திரும்ப நீ இந்த பிறவியை எடுக்கணும்னா இந்த ஆசைதான், அவாதான் பிறப்பினும் வித்து. அப்ப நான் படணும்னா என்ன பண்றதுன்னு கேட்டா நமக்கு ஒரு குதர்க்கமா தோணும். நமக்கு ஆசை வருதே அப்படின்னு. வேண்டும்தான் வேண்டும் பிறவாமை வேண்டும்னு கேடு போய். நீ எதுக்காக மத்ததெல்லாம் கேட்கிற? வேறு எதெல்லாம் கேட்காத. பிறவாமை வேண்டும் என்று ஆசைப்படு. அப்ப அதுவேதான் உனக்கு கிடைக்கும். இந்த மத்த பொருள் வேண்டாம் அப்படிங்கறத காட்டிலும் பெரிய செல்வமே கிடையாதுப்பா. அதனால நீ அதுல இருந்து விடுதலை அடையிறதே பெரிய விஷயம். முதல்ல பொருளாசையிலிருந்து விடுதலை அடையிறதே பெரிய விஷயம். அதை நீ அடைந்தாய் என்றால் அப்போ உனக்கு இது அதுதான் உண்மையிலேயே தூய்மையை தரக்கூடியது. இந்த மனசு தூய்மையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? மனசு ஏதாவது ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறது என்றால் அது ஆசையினால் தூண்டப்பட்ட எண்ணமாகத்தானே இருக்கும். ஆசையினால் தூண்டப்பட்ட எண்ணம் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ நீ இந்த பொருள் மேல் இருக்கக்கூடிய ஆசையை விட்டுடு. அதுதான் அவர்கள்தான், அந்த ஆசையை விட்டவர்கள் தான் அற்றவர்கள் என்று சொல்லப்படும். மத்தபடி நான் எல்லாம் இருக்கட்டும், நானும் படிச்சுட்டும் இருக்கேன், நான் அப்படியே ஆசையும் பட்டு இருக்கேன், புதுசு புதுசா எதையாவது வாங்கிக்கிறேன், புதுசு புதுசா எங்கேயான போகவும் போறேன், நான் படிக்கவும் படிக்கிறேன் அப்படி சொன்னா வேலைக்கு ஆகாதுப்பா. நீ இந்த சைட்ல நீ ஆசைப்படுறது, வாங்கிக்கிறது, போகிறது, வச்சுக்கிறது எல்லாத்தையும் குறைச்சாதான் படிக்கிற விஷயத்துல கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அவர். ஆறா இயற்கை அவா நீப்பின் நன்னிலையே பேரா இயற்கை தரும். அதாவது இயற்கையே எப்படி இயற்கையாக அதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஆசை என்பது இன்னொரு ஆசையை விதைத்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால அதனுடைய இயல்பை அறிந்து கொண்டு அதனிடமிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். எப்ப நீ இந்த ஆசையை விடுகிறாயோ அப்போது உனக்கு இடையறாத இன்பமானது உனக்கு இருக்கும். துன்பம்ங்கிறதே உனக்கு இருக்காது அப்படின்னு அழகாக இந்த ஆசையை பற்றிய, ஆசையினுடைய ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய அவசியத்தை பற்றி சொன்னார். அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுல இருந்து தெரியுது. அடுத்தது கடைசி அதிகாரம் நம்ம பார்த்தோம், ஊழ் என்ற அதிகாரம். இத்தனை விஷயம் பேசியிருக்கோம். இந்த ஊழ் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதுவரைக்கும் பேசினதுலயே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. என்னத்தினால அப்படின்னா, எத்தனைதான் நாம முயற்சி பண்ணாலும் நாம ஈட்டி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய புண்ணிய பாபங்கள் இருக்குல்ல, அதனுடைய இது இருக்கே பங்களிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரிடாமினண்டா இருக்கு. அதனாலதான் நமக்கு பிறவியே வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த பிறவி வந்தது, ஏன் மனித பிறவி வந்தது அப்படின்னா, நம்ம மனித பிறவியே பாவிகளேன்னுலாம் நம்ம பேச மாட்டோம். நம்ம எல்லாருமே புண்ணியசாலிகள் தான். அதனாலதான் மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்பவுமே இந்த பிறவியில ஏன் நமக்கு துன்பம் வருது, ஏன் நமக்கு இன்பம் வருது அப்படின்னா, அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நான் செய்த முன்வினைகள் தான் காரணம்.
அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரத்தை வள்ளுவ பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் எனக்கு நல்ல காலம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய செயல்பாடுகளில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கிறது. எனக்கு சரியா இல்ல காலம் அப்படின்னா செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருக்கிறது. இந்த செயல்பாடுகள் தான் என்னுடைய இதை வந்து தீர்மானிக்கிறது, ரிசல்ட்டை தீர்மானிக்கிறது. இந்த செயல்பாடுகளுக்கு காரணம் நான் ஏற்கனவே பண்ணின வினை. இது புரியுறது இல்லையா உங்களுக்கு? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய நல்வினை நாளை என்னுடைய செயல்பாட்டுக்கான காரணமாக இருக்கும். நான் எவ்வளவு நல்வினைகள் பண்ணி இந்த புண்ணியத்தை நான் பெருக்கிக் கொள்கிறேனோ அவ்வளவு தூரம் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்ல செயல்பாடுகளாக இருப்பதற்கு நான் விதை விதைக்கிறேன். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் மீ அப்படிங்கிறது. நீ இந்த எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியா வேணா இருப்பா, ஆனா உனக்கு நல்ல காலம் இல்லைன்னு வச்சுக்கேன், உன் அறிவு அதை மழுங்க செய்யும். அது மாத்திரமில்ல, நீ நிறைய நூல்கள்லாம் கற்றிருந்தா என்றாலும் கூட அந்த நூல்களினுடைய ஒரு பிரயோஜனமானது உனக்கு சமயத்துல ஏற்படாது. அனுமாருக்கு அப்படி ஒரு சாபம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் வந்து தேவையான சமயத்துல வெளியில வராதுன்னு ஒரு சாபம் வந்து. அதுக்காக தான் அவருக்கு மந்திரமலைக்கு பக்கத்துல நின்று அவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் யார் எத்தனை தூரம் யோஜனை வந்து தாண்ட முடியும் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்கிறது. இந்த இலங்கைக்கு போய் சீத்தம்மாவை பார்த்துட்டு வருது. எல்லாம் ஒரு 10 யோஜனையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் 10 யோஜனை தாண்டுவேன், 200 20 யோஜனை தாண்டுவேன், இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லி ஒருத்தர் இந்த அங்கதன் வந்து 100 யோஜனை தாண்டிடுவேன், ஆனா திரும்பி வர மாட்டேங்கிறான். அப்பதான் அனுமார் சொல்றார், நான் எனக்கு வந்து 100 யோஜனை தாண்ட முடியும், திரும்பவும் வர முடியும் அப்படின்னு. அப்புறம் ஜாம்பவான் அவருக்கு எடுத்து சொல்றார். அவருடைய பெருமைகள், பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் பொழுது அவருக்கு புரியுது. ஓ, நமக்கு வந்து இவ்வளவு பராக்கிரமங்கள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்து அங்க இருந்து மந்திரமலையிலிருந்து தாண்டினார்னு ராமாயணத்துல வருது. அந்த மாதிரி நல்லா இருந்தா கூட ஊழ் இல்லைன்னா வராது. நமக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த நேரம் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாத போயிடும். அதனால இன்னொரு ஒரு ஆங்கிள் சொல்றார். பெரிய பணக்காரனா இருக்கிறதுக்கும் பெரிய அறிவாளியா இருக்கிறதுக்கும் வேற வேற புண்ணியங்கள் வேலை செய்யறது. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். அதனால நீ அதை வச்சு பணக்காரன்லாம் இதுவா இருக்கான், லக்கியா இருக்கான் அப்படி நினைக்காத. அதாவது வேழையா இருக்கிறவன் எல்லாம் அன்லக்கி அப்படி நினைக்காத. இது ரெண்டும் வேற வேற ஊழினால நடக்கக்கூடியது, இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஊழ் சரியா இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் சரியான பலன் கிடைக்கும். முயற்சிகள் பலன் கிடைக்காம போறதுக்கும் நம்மளுடைய புண்ணிய பாப கர்மாக்களுடைய பலன்கள் தான் நமக்கு காரணமாக இருக்கு. நான் இது முழுக்க இந்த திருப்பி சொல்றதை விட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய செயல்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கான அடித்தளம். அப்ப நான் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணுறத டிசைனரே நான் தான். என்கிட்டதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இன்னைக்கு கூட டிசைனிங் ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. இன்னைக்கு கூட நான் என்னுடைய வாழ்க்கையோட டிசைனை ஆரம்பிக்கலாம். இந்த டிசைன் எனக்கு இந்த பிறவியில பலன் கொடுக்கலாம், இல்ல இன்னும் வரக்கூடிய பிறவியில பலன் கொடுக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். ஆனா இவ்வளவு தூரம் வள்ளுவர் வந்து நமக்கு அறத்தை சொல்லி கொடுத்திருக்கிறதோட பலன் என்ன அப்படின்னா, எப்படி முடிக்கிறார் பாருங்க அவர். ஊழின் பெருவழி ஆகுல, அதை விட பெரிய வழி என்ன, வலிமை மிக்கது என்னப்பா இருக்கு. அதனால அந்த ஊழ் வந்து நல்லூழாக இருப்பதற்கு நீ பாடுபட்டு கொண்டீரு அப்படின்னு நாம இந்த இதை வந்து அதிகாரத்தினுடைய முழுமையான கருத்தாக நாம் அதை தான் எடுத்துக்கணும். மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இந்த மற்றொன்று சூழினும் அப்படிங்கிறது, எனக்கு யார் இடைஞ்சல் பண்ணாலும் அந்த ஊழி எனக்கு முந்து உறும் அப்படின்னா, நான் ஏன் வந்து எனக்கு சாய்ஸ் இருக்கு இப்போ நல்லது பண்ணறதுக்கு, புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு. நான் ஏன் புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சு மற்றொன்று சூழினும் என் புண்ணியம் என்னை காக்கும்படியுமாக நான் செய்வதற்கு எனக்கு ஃப்ரீ வில் இருக்கு, சாய்ஸ் இருக்கு, அதைத்தானே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துல இந்த ஊழை நாம புரிஞ்சுக்கணும். அப்படி பாசிட்டிவா இந்த ஊழை புரிஞ்சுக்கணும். எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறத காட்டிலும் எல்லாம் என் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும், மனசுல டுவெல் பண்ணறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அளவுல நாம வந்து மிக விரிவாக சாரம்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா அது வழக்கம் போல ஆரம்பிக்கிறது ஷார்ட்டா சொல்லணும்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் எடுக்கறச்சே அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டும் சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அது ஒரு நீண்ட இதுவா பண்ணியிருக்கோம். இந்த அளவுல நான் இன்னைக்கு வகுப்பை முடிக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் சொல்லறதுக்கு இருக்கு. நான் நிறைவு பிரார்த்தனைக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.